हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांष्टहस्तचरणश्रवणत्वगादीन प्राणां नमो भगवते पुरुषाय तुभ्यम्. தீபாவளி மகோத்சவத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்றைய வரை செய்ய வேண்டிய கர்மங்கள் சொல்லித்து, அதாவது காத்தாலேருந்து விரதம், நேற்று கோவத்ச துவாதசி, அது இல்லாமல் திரையோதசி, ரெண்டும் சேர்ந்த நாள் நேற்றுக்கு, யமதீபமும் நேற்றுக்கே. அதனால் நேற்றுக்கு காத்தாலேருந்து பயோவிரதம், இந்த கோ சம்பந்தமான விஷயங்கள் இல்லாமல் விரதமாக இருந்து சாப்பிடாமல் இருந்து சாயந்தரம் கோவத்ச துவாதசி, அதில் கோ பூஜையும் திரையோதசியும் வந்துவிட்டதுனால யமனை உத்தேசித்து தீபதானம்னா கொடுக்கறது இல்லை, தீபம் ஏற்றுறதுக்கு தீபதானம்னு பேர். அதையும் ஏற்றி தீபாவளியினுடைய முதல் 2 நாள் துவாதசி திரையோதசி. அடுத்தது சதுர்தசியை பொறுத்த வரைக்கும் காலகார்த்தான சதுர்தசி ராத்திரி விசேஷம் அப்படின்னு இருக்குது. ராத்திரினா எப்படி அப்படின்னா, சதுர்தசி 4வது யாமம் பிரம்ம முகூர்த்தம் கிட்ட இருக்கிறது விசேஷம். அதை பற்றி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அழகா ஸ்காந்த புராணம், ஸ்காந்தத்தில் வைஷ்ணவ கண்டம் அப்படின்னு ஒரு பாகம், அதில் கார்த்திக மாசம் மகாத்மியம், கார்த்திக மகாத்மியம்னு பேர். அதில் 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம், இந்த 2 அத்தியாயமும் சம்பூர்ணமாக கோவத்ச துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாஸ்யா, இந்த பிரசமய அன்னைக்கு கோவர்த்தன பூஜை, திதியை அன்னைக்கு யமதிதியை வரைக்கும் உள்ள விஷயங்களை அழகாக சொல்கிறது. அப்போ அவசியமாக இது கொஞ்சம் சீக்கிரம் சொல்லணும்னு நினச்சது, இன்றைக்கும் கொஞ்சம் காரியங்கள் இருந்ததுனால நாளைக்கு உள்ளையாவது சொன்னால் காலத்தால பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முக்கியமாக இந்த விஷயங்களை சொல்கிறது. அந்த புராணப்படியே பார்த்துட்டு வருவோம், கொஞ்சம் எல்லாருக்கும் சுபகாரியமாக இருந்தது. பூர்வவித்தா சதுர்தசியாம் ஆஸ்வினஸ்ய ஹிதேதரே பக்ஷே பிரத்யோஷ சமயே ஸ்நானம் குறியாத் பிரயத்னதா. அப்படி இந்த சதுர்தசி அன்னைக்கு, ஆஸ்வின மாச கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு காலம் காத்தால பிரத்யோஷ சமயே உஷக்காலத்தில் ரொம்ப பிரயத்னத்தோடு ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக. அருணோதயத்தோன்யத்ர ரிக்தாயாம் ஸ்நாதியோ நரஹ தஸ்யாப்திக பிரபோதர்மோ நஷ்யத்யேவ ந சம்சயா அப்படின்னு. அதாவது அவசியம் அருணோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிடணும். யார் ஸ்நானம் பண்ணலையோ, ஸ்நானத்துக்கு லேட் பண்ணுறாளோ, அவசியம் அவளுடைய 1 வருஷத்து புண்ணியங்கள்லாம் நசிக்கிறது அப்படிங்கிறது புராணம். तथा कृष्णचतुर्दश्याम् आश्विनेर्कोदये सुराः यामिन्याः पश्चिमे यामे तैलाभ्यङ्गो विशेष्यते. यदा चतुर्दशी न स्यात् द्विदिने चेत् विधूतये दिनद्वये भवेच्छापि तदा पूर्व इव गृह्यते. அப்படின்னா அன்னைக்கு பश्चिम யாமத்தில் நம்ம சொல்கிறதுனால கடைசி பிராமண முகூர்த்தத்தில் 4வது யாமத்தில் அவசியம் தைலாபியங்கம், மங்கள ஸ்நானமானது எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படுறது. மேற்கொண்டுள்ள அந்த ஒரு ஸ்லோகம் சதுர்தசி திதி இல்லையா, பின்னாடி இருக்கும், அது எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு அந்த விஷயம் வேண்டாம், அழகாக நிர்ணயம் பண்ணி நாளைக்கு தீபாவளி அப்படின்னு பஞ்சாங்கங்கள்லாம் போட்டிருக்கு, அனுஷ்டானத்தை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால. பலாத்காராத் ஷடாத்வாபி சிஷ்டத்வான் கரோதி சேத் தைலாபியங்கம் சதுர்தசியாம் ரௌரவம் நரகம் விஜேத். யார் அடத்தினாலேயும் சோம்பேறித்தனத்தினாலேயும் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காளோ, அவள் அவசியம் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றது. மேலும் பண்ணினா உள்ள விசேஷத்தை சொல்றது. தைலே கங்கா தைலே லக்ஷ்மீ ஜலே கங்கா தீபாவளியா சதுர்தசி பிராதஸ்நானம் யஹ் குர்யாத் யமலோகம் ந பஷ்யதி அப்படின்னு. தைலே லக்ஷ்மி அபியங்கம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அபியங்கம்னா எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணுறது. எண்ணெயில் மகாலட்சுமியும் தீர்த்தத்தில் அன்னைக்கு வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும். அந்த வெந்நீரில்
கங்காதேவியும் இருக்கா. அதனால பிராதஸ்நானம் புரியாது யமலோகம்னு கச்சதி. அப்படி லக்ஷ்மியும் கங்கையும் சேர்ந்து ஸ்நானம், லக்ஷ்மி தேவதாகவும் கங்கா தேவதாகவும் சேர்ந்த ஸ்நானத்தினால அவனுக்கு அவசியம் சொர்க்க பிராப்தியானது ஏற்பட்டுள்ளது, நரக்கத்தை பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றது. அபாமார்க்க மதோதும்பீம் பிரபுன்னாடமதாபரம் பிராமயே ஸ்நானமத்தியேது நரகஸ்ய க்ஷயாஜவி அப்படின்னு வாரத்ரயம் திரிவாரஞ்ச படித்வா மந்திரமுத்தமம் அப்படின்னு. வெறும் அபாமார்க்க ஸ்நானம், என்ன தைலாபிங்கம் மட்டும் இல்லை, எண்ணெயை தேய்ச்சி நம்ம ஸ்நானம் பண்ணும்போது ஸ்நானத்துக்கு நடுவில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணி யாருக்கோ அதாவது சீக்கா பொடியோ சோப்போ இதோ தேய்ச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் சமயம் எடுத்துப்போமே, அதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிட்டு முதல்ல ஒரு 2 சொம்பு ஜலத்தை விட்டுண்டு அபாமார்க்கம் அப்படின்னா நாயுருவி அப்படின்னு பேர். அவசியம் பல பேரத்துக்கு இந்த ஈஸியாகவே கிடைக்கும். இந்த கிராமாந்திரங்கள்லாம்னா அங்கே கொஞ்சம் இந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல ஈஸியாக கிடைக்கும். அடுத்து சுரக்காய், தும்பி அப்படின்னா சுரக்காயின்னு பேர். பிரபுன்னாடம் அப்படின்னா தகரை அப்படின்னு பேர் தமிழில். மலையாளத்துல பொந்தகரா, பொன்னந்தகரா அப்படின்லாம் சொல்லுவா. அபாமார்க்கம் அப்படின்னா நாயுருவின்னு பேர். நீ சொல்ல போனால் சுந்தரேஸ்வர ஹோமத்துக்கெல்லாம் சமைக்கப்படுவா பார்த்துருப்பது. இதில் மலையாளத்தில் நாயுருவி அப்படின்னு தமிழில் பேர், அபாமார்க்கம். இது 2 முக்கியமாக சுதர்சன ஹோமத்துக்கு போகிற சமயத்து இப்போ இந்த காலத்தில் சொல்கிறதுனால முன்னாடி 2-3 பேர் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த. சுந்தரராம வாஜ்பேயி அவர்கள் அவருடைய பேஜில் சொல்லியிருக்கார். இல்லாமல் வேத தர்ம பரிபாலன சபா அவரோட பேஜிலையும் சொல்லியிருக்கா. அதை முன்கூட்டி கேட்டு யார் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்காளோ அவசியம் அதை வச்சுட்டு இந்த மேலே ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறோம், அதை சொல்லி பண்ணி போடலாம். சப்போஸ் இப்போ தான் கேட்குறோம் அப்படிங்களுக்கு இப்போ அது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, அதை நினச்சிட்டு இந்த ஸ்லோகத்தையாவது ஒரு 9 தடவை, அதாவது வாரத்ரயம் திரிவாரஞ்ச படித்வா மந்திரமுத்தமம் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை 3 வாட்டியாக 3 தடவை சொல்லணும். அப்படின்னா 9 தடவை அதை சொல்லி இருக்குதுன்னா அதை கையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஒரு ஸ்லோகம் அது பின்னாடி சொல்கிறேன், அதை சொல்லிட்டு சுற்றி போட்டு விடுறது, திருப்பி இன்னொன்று எடுத்துக்கிறது, அந்த ஸ்லோகத்தை சொல்லி போடுறது, திருப்பி ஒன்று எடுத்துக்கிறது, அந்த ஸ்லோகத்தை சொல்லி போடுறது. நாயுருவிக்கு தான் ஸ்லோகம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த 3 விஷயத்தையும் போட சொல்கிறதுனால ஒரு ஸ்லோகத்தினால நாயுருவியும், ஒரு ஸ்லோகத்தினால சுரக்காயும், ஒரு ஸ்லோகத்தினால அந்த தகரை அப்படிங்கிற திரவியத்தையும் போடுறது. இது ஒரு வாட்டி, அதே மாதிரி இன்னொரு தடவை, அதே மாதிரி இன்னொரு தடவை, அப்படி மொத்தம் 9 தடவை பண்ணலாம். இல்லாதவா அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் நினச்சிட்டு அதை சுற்றி போடுறதாக பாவனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிறது. சீதாலோஷ்ட சமாயுக்த சங்கட கதளான்வித ஹர பாபம் அபாமார்க பிராம்யமானः புனః அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி 3 தடவை சுற்றி போடுறது. வேற அபாமார்க்கம் பிரபன்னாண்டும் ராமையே சிரசோதரி. இது இப்படி ஸ்நானம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றார். ஸ்நாத்வார்த்ர வாசசா தத்யாது தீபகம் மிருத்யு புத்ரயோஹோ சுனகௌ ஷ்யாமசவளௌ பிராதரௌ யமசேவகௌ துஷ்டௌ ஸ்யாதாம் சதுர்தஷ்யாம் தீபதானேன மிருத்யுஜௌ அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதாவது ஸ்நானம் பண்ணி அந்த ஈரவஸ்திரத்தோடனா சொட்டான்னு அர்த்தம் இல்லை, இது புழிஞ்சு கட்டிட்டு அதோட அப்படின்னு சொல்கிறது. நேற்றுக்கு வாஜ்பேயி சுந்தரராம வாஜ்பேயி அவர் சொல்லும்போது நம்ம சம்பிரதாயத்தில் இதோட பண்ணுறது இல்லை, புதுசு கட்டிட்டு பண்ணுறது அப்படின்னா. ஆனால் இதில் ஸ்நானம் இருக்குது, அது 2 எப்படி பண்ணினாலும் சரி, ஒன்றில் ஈரவஸ்திரத்தோட இல்லைன்னா புதுசு கட்டிட்டு முதல்ல பண்ண வேண்டியது ஆத்திர பெரியவா யாரோ சுவாமி கிட்ட 2 தீபம், அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ 2 தீபத்தை தயார் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றணும். யாரும் பொருட்டு இந்த தீபம் அப்படின்னா மிருத்யு பகவானுடைய புத்திரர்கள் 2 பேர் இருக்காளாம். அவளுக்கு இன்னைக்கு தீபம் ஏற்றினால்தான் அவளுக்கு பிரீத்தி அடையாது விசேஷமாக அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்லோகம். சுனகௌ ஷ்யாமசபளௌ பிராதரௌ
भ्रातरौ यमसेवकौ तुष्टौ स्यातां चतुर्दश्यां दीपदानेन மிருத்யுஜௌ அப்படின்னு 2 தீபத்தை ஏற்ற வேண்டியது. அப்புறம் இஷ்டபந்து ஜனைஸ்தார்த்தம் ஏதத் ஸ்நானம் சமாச்சதேத் அப்படின்னு இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்திலேயே வச்சுட்டு இருக்கோம். ஒரு தீபாவளி அப்படின்னு வந்துடுதுன்னா எல்லாரும் அவசியம் அவாவா ஆற்றுக்கு போகிறது, பெரியவா எங்கே இருக்காளோ அங்கே போய் சேர்றது அப்படிங்கிறது பழக்கத்தில் நிறைய இருந்துருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அதாவது அவசியம் பெரியவாளோட சேர்ந்துட்டு இஷ்ட பந்துஜன மித்திரங்களோட சேர்ந்துட்டு ஒரு இதை பண்ணணும், எல்லா உற்சவத்தை கொண்டாடணும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஸ்நானத்தையும் சம்பிரதாய பெரியவா வயசானவா இருக்காங்கன்னா அவள் வந்து எல்லாருக்கும் உட்காந்து வச்சு தலையில எண்ணெய் வச்சு விடுறது அப்படிங்கிற சம்பிரதாயம். அது அப்படியே பண்ண வேண்டியது. அப்படியே எண்ணெய் வச்சுட்டு பெரியவாளுக்கு எண்ணெய் வச்சுட்டு அவசியம் ஸ்நானம் பண்ணி இந்த விளக்கு ஏற்றணும். அப்புறம் வந்து ஸ்நானாங்க தர்ப்பணம் கிருத்வா யமம் சந்தர்ப்பயேத்கதா. எல்லா ஸ்நானத்துக்கும் ஸ்நானாங்க தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அது தேவகி தர்ப்பணம், அது நித்யானந்த விதியில் ஒன்று தெரியாதவா வந்து ஓம் பூஹு தேவாக சர்ப்பயாமி, ஓம் புவஹா தேவாக சர்ப்பயாமி, ஓம் சுவஹா தேவாக சர்ப்பயாமி, ஓம் பூர்புவ சுவஹா தேவாக சர்ப்பயாமி அப்படின்னு உபவீதி போட்டுண்டு தேவ தர்ப்பணமும் பூனல மாலையாக போட்டுண்டு ஓம் பூஹு ரிஷய சர்ப்பயாமி அப்படின்னு நம்ம பிரமேயத்துக்கு கொடுப்போமே. அதே மாதிரி ரிஷி தர்ப்பணம் உள்ளங்கையினால ஓம் பூஹு ரிஷய சர்ப்பயாமி, ஓம் புவஹா ரிஷய சர்ப்பயாமி, ஓம் சுவஹா ரிஷய சர்ப்பயாமி, ஓம் பூர்புவ சுவஹா ரிஷய சர்ப்பயாமி அப்படின்னு ரிஷி தர்ப்பணமும் இடம் பிராச்சீனா வீட்டி போட்டு மறிச்சு இது வந்து அப்பா இல்லாததா பண்ணுறது அப்படின்னு சம்பிரதாயத்தை வச்சுருக்கு. ஓம் பூஹு பித்ரேக ஸ்தர்ப்பயாமி, ஓம் புவஹா பித்ரேக ஸ்தர்ப்பயாமி, ஓம் சுவஹா பித்ரேக ஸ்தர்ப்பயாமி, ஓம் பூர்புவ சுவஹா பித்ரேக ஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சாதாரண இது எல்லா ஸ்நானத்துக்குமே அப்படி ஸ்நானாங்க தர்ப்பணம். இது அனுஷ்டானம் பண்ணுறாளுக்கு சுயமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இங்கே சொல்கிறது இது விஷயமா பேசினா அதுவே கொஞ்சம் பெருசாகிடும். காரணம் ஸ்நானாங்க தர்ப்பணம் ஒரு தனி சப்ஜெக்ட். இது சங்கேபமாக சின்னதாக சொல்லியிருக்கு. அப்புறம் முக்கியமாக தீபாவளி பிரயுக்தமான தர்ப்பணம் என்னது அப்படின்னா யம தர்ப்பணம் அப்படின்னு பேர். அது அவசியம் இப்போ பண்ண வேண்டியது. யமாய சர்வராஜாய பிரத்யவே சாந்தகாய ச வைவஸ்துதாய காலாய சர்வபூத க்ஷயாய ச ஔதும்பராய தத்ராய நீலாய பரமேஷ்டினே விருகோதராய சித்ராய சித்திரகுப்தாய தே நமः. चतुर्दशैते मन्त्राः स्युः प्रत्येकं च नमोन्विताः एकैकेन तिलैर्मिश्रान् दद्यात्रीनुदकाञ्जलीन् यज्ञोपवीतिना कार्यं प्राचीनावीतिनाथवा देवत्वं च पितृत्वं च यमस्यास्ति द्विरूपता जीवत्पितापि कुर्वीता तर्पणं यमभीष्मयो அப்படின்னு இந்த யமனுக்காக ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ண வேண்டிய தர்ப்பணம். இந்த தர்ப்பணத்தை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அத்தனை பேரும் பண்ண வேண்டும். அப்பா இருக்கிறவா அப்பா இல்லாதவா எல்லாருமே பண்ண வேண்டியது. அதில் அப்பா இருக்கிறவா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக பூனலை சரியாகவே போட்டு கிழக்க பார்த்து உட்காந்துட்டு ஆதித்யன் தர்ப்பயாமின்னு சந்தியாவந்தனத்தை பண்ணுற மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி பண்ணணும். மந்திரங்கள் பின்னாடி சொல்கிறேன். அப்பா இல்லாதவா எப்படி பண்ணுறது அப்படின்னா இடம் போட்டு எள்ள கையில் வச்சுட்டு தெக்க பார்த்து பண்ணுறது. அதுலேயும் தெய்வத்தஞ்ச பித்திருத்தஞ்ச யமஸ்யாஸ்தி துரூபதா அப்படிங்கிற, அதாவது யமன் வந்து பித்திருரூபமும் யமனுக்கு உண்டு, தேவரூபமும் உண்டு. அதனால இந்த 2 விதமான தர்ப்பணமும் இதில் 2த்துல எது வேணாலும் பண்ணலாம். அதே விசேஷமாக தெய்வத்பிதாபி குர்வீதா தர்ப்பணம் யமபீஷ்மயோ அப்படின்னு யம தர்ப்பணமும் பீஷ்ம தர்ப்பணமும் அவசியம் ஜீவத்பிதாவும் பண்ண வேண்டியது அப்படின்னு. அதாவது இவர் பெரியவர் சொல்லும்போது தவறுதலாக சொல்லியிருக்கலாம் தெய்வத்பிதாபி குர்வீதா அப்படின்னு இருக்கிறதுனால ஜீவபிதர்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை, ஜீவத்பிதாபி குர்வீதா அப்படின்னு இருந்ததுனால அவசியம் அவர்களும் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வாக்கியம். என்ன மந்திரம் அப்படின்னா சதுர்தசீதே மந்திராஸ்யோ பிரத்யேகம் ச நமோன்விதாக அப்படின்னு இருக்கு. அதில் யமாய நமஹ யமம் தர்ப்பயாமி, யமாய நமஹ யமம் தர்ப்பயாமி அப்படின்னு 3 தர்ப்பணம். தர்மராஜாய நமஹ தர்மராஜம் தர்ப்பயாமி, தர்மராஜாய நமஹ தர்மராஜம் தர்ப்பயாமி, வைவஸ்வதாய நமஹ வைவஸ்வதம் தர்ப்பயாமி, வைவஸ்வதாய நமஹ. யமாய நமஹ முதல்ல திருப்பி சொல்கிறேன், நடுவில் விட்டு போனதுனால யமாய நமஹ யமம் தர்ப்பயாமி,
यमाय नमः यमं तर्पयामि धर्मराजाय नमः धर्मराजं तर्पयामि धर्मराजाय नमः धर्मराजं तर्पयामि मृत्यवे नमः मृत्युं तर्पयामि मृत्यवे नमः मृत्युं तर्पयामि अन्तकाय नमः अन्तकं तर्पयामि अन्तकाय नमः अन्तकं तर्पयामि वैवस्वताय नमः वैवस्वतं तर्पयामि वैवस्वताय नमः वैवस्वतं तर्पयामि कालाय नमः कालं तर्पयामि कालाय नमः कालं तर्पयामि सर्वभूतक्षयाय नमः सर्वभूतक्षयं तर्पयामि सर्वभूतक्षयाय नमः सर्वभूतक्षयं तर्पयामि औदुम्बराय नमः औदुम्बरं तर्पयामि औदुम्बराय नमः औदुम्बरं तर्पयामि दद्धनाय नमः दद्धनं तर्पयामि दद्धनाय नमः दद्धनं तर्पयामि नीलाय नमः नीलं तर्पयामि नीलाय नमः नीलं तर्पयामि परमेष्ठिने नमः परमेष्ठिनं तर्पयामि परमेष्ठिने नमः परमेष्ठिनं तर्पयामि वृकोदराय नमः वृकोदरं तर्पयामि मृगोदराय नमः मृगोदरं तर्पयामि चित्राय नमः चित्रं तर्पयामि चित्राय नमः चित्रं तर्पयामि चित्रगुप्ताय नमः चित्रगुप्तं तर्पयामि चित्रगुप्ताय नमः चित्रगुप्तं तर्पयामि இப்படி 14 தர்ப்பணங்கள். நான் சொன்ன மாதிரி அப்பா இருக்கிறவா கிழக்க பார்த்து பூனலை சரியாக போட்டு ஆதித்யன் ஞானி பண்ணுற மாதிரி வெறும் ஜலத்தினால 3 தடவை இந்த தர்ப்பணங்கள். அப்பா இல்லாதவா தெற்க பார்த்து இடம் போட்டு எல்லையும் வச்சுட்டு 3 தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது. அப்புறம் நரகாய பிரதாதுவியோ தீப சம்பூஜ்ய தேவதாக அத்ரைவ லக்ஷ்மீகாமஸ்ய விதிஸ்நானே மயோச்சியதே इषेभूते च दर्शे च कार्तिके प्रथमे दिने यदा स्नात्कृताभ्यङ्गं स्नानं कुर्यात् विधूतये ऊर्ध्वशुक्लद्वितीयायां तिथौ च स्वातियुग्मके मानवो मङ्गलस्नायी नैव लक्ष्म्या वियुज्यते दीपैर्नीराजना तत्र सैषा दीपावली स्मृता इन्दुक्षयेऽपि सङ्क्रा அப்படின்னு இந்த 4 ஸ்லோகம் முக்கியமாக தீபாவளி அப்படின்னா என்னது அப்படிங்கிறதுக்காக இது நித்தியம் அப்படின்னு தெரியாது. இது வரைக்கும் முன்னாடி சொன்ன காரியங்கள் என்ன இது பண்ணலைன்னா முக்கியமாக தோஷம் உண்டு அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு மேலே யார் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாளோ மகாலட்சுமியை விரும்புகிறாளோ அவள் இந்த சதுர்தசியிலையும் சரி அடுத்த நாள் சதுர்தசின்னா அந்த அமாவாசை இன்னைக்கு காத்தாலேயே வரும். அது அன்னைக்கு அவசியம் இதில் ஒரு சம்சயம் வரலாம். தர்ப்பணம் பண்ணுறவா என்ன பண்ணுறது அப்படின்னு அவசியம் தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கும் இந்த ஸ்நானம் உண்டு. காலங்காத்தால பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை தர்ப்பணத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறதுங்க. இது அமாவாசை அன்னைக்கே வந்துவிடும். இதுக்கு அடுத்த நாள் பிரதம எண்ணைக்கும் சரி அதுக்கு அடுத்த நாள் த்விதீய எண்ணைக்கும் சரி அது சுவாதியோடு சேர்ந்தால் மிகவும் உத்தமம் அப்படின்னு இருக்கு. அதை பிரதமே த்விதீயன்னு சொல்கிறத விட விஷயபூதேச்ச தரிசேச்ச கார்த்திகே பிரதமே தினே அப்படின்னு இந்த சதுர்தசியிலையும் சரி அடுத்த நாள் அமாவாசை இருக்குன்னா அன்னைக்கு காத்தாலையும் சரி முதல் நாளைக்கு தர்ப்பணம் ஆயிடும். அடுத்த நாளைக்கு முன்னாடி தான் இருக்கும். அன்னைக்கு காத்தாலையும் கார்த்திகே பிரதமே தினே அப்படின்னா உடனேயே இந்த அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாளே கார்த்திகை மாதம் சாந்திராயண பிரகாரமாக கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சு வருது. அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாள் ஊர்ஜ சுக்ல த்விதீயாயாம் திதௌச்ச சுவாதியுக்மகே அந்த திடீர்னிக்கும் சுவாதியோடு சேர்ந்ததுனால் ரொம்ப விசேஷம். இந்த 3 நாட்கள்லேயும் மகாலட்சுமியை விரும்புகிறவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவன் அவசியம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணிக்க வேண்டியது. இந்த 3 நாள் விசேஷமாக சொல்லியிருக்கிறதுனால அன்னைக்கு ஸ்நானமும் பண்ணி என்ன முக்கியமாக பண்ணணும் அப்படின்னா வீடு ஃபுல்லாக தீபத்தினால அலங்காரம் பண்ணி வைக்கணுமா. காத்தாலையும் சரி சாயந்தரமும் சரி, அதாவது காத்தாலன்னா அந்த காலங்காலத்தால் வேலையில் பண்ணுறோம் இல்லையா, அதனால பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி வைக்கணும். அவசியம் சாயந்தரம் சந்தியா காலங்களில் தீபத்தை ஏற்றி வீடு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வைக்கணும். தேவதைகளுக்கு ஆற்றுல என்ன பூஜையோ அந்த சுவாமிகளுக்கு நித்தியம் பூஜை பண்ணி தீபங்கள்லான தீபாராதனை பண்ணணும். மானவோ மங்களஸ்நாயி நைவ லக்ஷ்மியா வியுஜ்யதே அப்படின்னு அதுவும் ஊர்ஜ சுக்ல த்விதீயாயாம் திதௌச்ச சுவாதியுக்மகே அந்த வர த்விதீயில்
அந்த சுவாதி சம்யோகமும் சேர்ந்துருக்குன்னா அன்னைக்கு வந்து யார் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறாளோ அவசியம் மகாலட்சுமியை விட்டு அவள் பிரியறதே இல்லை, ஐஸ்வர்யம் அவள் விட்டு பிரியாது அப்படிங்கிறது புராணம். இதில் மேற்கொண்டும் இந்த 3 நாள் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறதுனால இந்துக்ஷதேபி சங்கராந்தோ ரவோபாதே தினக்ஷதே அத்ராபியங்கோ நதோஷாஜ பிராதா பாபாபமுத்தஜே அப்படின்னு இந்த முதல்ல சொன்ன நரக சதுர்தசி ஸ்நானம் மாத்திரமே பிரத்யோஷ சமயம், பாக்கி எல்லாம் தைலாபியங்க காலத்தில் தான் பண்ணணும், சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் பண்ண வேண்டியது. ஆனால் அதுலேயும் இந்துக்ஷய சில இதில் பண்ணக்கூடாது அப்படின்றது. அமாவாசை அன்னைக்கோ சாமானியமான தர்மம் சங்கராந்தியிலேயோ ஞாயிற்றுக்கிழமையிலேயோ இதிலெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கக்கூடாதுங்கிற நிஷேதம் இதுக்கு பாதிக்காது. இந்த 3 நாள் விசேஷமாக சொல்லியிருக்கிறதுனால இந்த 3 நாளைக்கு அந்த தோஷங்கள்லாம் இல்லை கிடையாது. அவசியம் இதை வந்து முதல் நாள் சதுர்தசி இன்னைக்கு நரக சதுர்தசி ஸ்நானம், தீபாவளி காலங்காலத்தால் பண்ணுற ஸ்நானம் அவசியம் எல்லாரும் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்த 2 நாள் பிரதம இன்னைக்கும் சரி திடீர் இன்னைக்கும் சரி விரும்பரவா ஸ்நானம் பண்ணலாம், பண்ணினால் ஐஸ்வர்யம் ஏற்படும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்நானம் பண்ணிவிட்டு மாஷபத்திரஸ்தி சாகம் வை புக்த்வா தஸ்மின் தினே நரஹா பிரயதாக்கியாயாம் சதுர்தஷ்யாம் சர்வ பாபை பிரபட்சியதே அப்படின்னு உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தினுடைய இலை, உளுந்து செடியோ கொடியோ என்ன இருக்குமோ அதனுடைய இலையும் அந்த உளுந்தையும் அன்றைக்கி சாப்பிட்டால் சர்வ பாபமும் போகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இஷாசித சதுர்தஷ்யாம் இந்துக்ஷய திதாவபி தர்ஷாதோ சுவாதி சம்யுக்தே ததா தீபாவளிர்பவே. இஷாசித சதுர்தஷ்யாம் இந்துக்ஷய திதாவபி தர்ஷாதோ சுவாதி சம்யுக்தே ததா தீபாவளிர்பவேத். குர்யாத் சன்லக்னமேதச்ச தீபோத்சவ தினத்ரயம் மகாராஜோ விரிஃப்ரோக்தா துஷ்டேன ஹரிணா ததா அப்படின்னு விஷாசித சதுர்தஷ்யாம் இந்த ஆஸ்வயுஜ மாதம் அசித வெளுப்பில்லாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் இந்துக்ஷய திதி அப்படின்னா அமாவாசை, அதனுடைய ஆரம்பம், அதுக்கு தர்ஷாதோன்னு பேர். தர்ஷாதோ சுவாதி சம்யுக்தே இப்போ எப்படி இதெல்லாம் செய்கிறதோ அதுக்கு தீபாவளி இதெல்லாம் வந்து அந்த நாளை நிர்ணயம் பண்ணுறதுக்கான வாக்கியங்கள். அதனால அதை பற்றி நம்ம இப்போ விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அந்த நாள்லேருந்து 3 நாளைக்கு தீபோத்சவம் அப்படின்னு பேர். ஏன் இதுக்கு வந்து தீபோத்சவம்னு பேர், இந்த தீபாவளிக்கு தீபோத்சவம்னு ஒரு பேர் இருக்குது, எதனால் வந்தது அப்படின்னு அதற்கான ஒரு சின்ன கதையை சொல்கிறார். இந்த அத்தியாயத்திலையும் சொல்கிறார், அடுத்த அத்தியாயத்திலையும் சொல்கிறார். அதையும் வரிசையாக பார்ப்போம். மகாராஜோ பலிப்ரோக்தா துஷ்டேன ஹரிணா ததா வரம் யாகஸ்வ பத்ரந்தே யஜ்யன் மனசி வர்த்தது அப்படின்னு வாமனாவதாரத்தில் இதுலேயே முன்னாடி நிறைய சொல்கிறார். மகாபலியினுடைய கதை வந்து இதில் கேதார கண்டம், முதல் கண்டம் வந்து இந்த ஸ்காந்த புராணந்த மாகேஸ்வர கண்டம்னு பேர். அதில் கேதார கண்டத்தில் அந்த பலியினுடைய கதைகள்லாம் வருது. அவ்வளோ பெரிய தபஸ்வியான மகாபலி, அவனை வந்து வதம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யாராலையும் தெரியல. அவளை அப்புறம் மகாவிஷ்ணுவே சாட்சாத்தான் அவருடைய ஆயுதங்கள்னால ஒவ்வொரு ஆயுதத்துக்கு ஆஜ்ஞை பண்ண ஆயுதங்களுமே அவர் தபஸ்வி என்னால் விதம் பண்ண முடியாதுன்னு அந்த அவருடைய ஆயுதம் மகாவிஷ்ணுடைய சொல்கிறதான். அதனால அதுக்கப்புறம் என்ன உபாயம்னு கண்டுபிடிச்சு வாமனாக வந்து அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு எனக்கு 3 அடி மண் தானம் பூமி தானம் பண்ணுன்னு அவரை வந்து அனுப்புகிறார். அப்படிதான் வந்து அவ்வளோ பெரிய தபஸ்வி. அவருடைய குணங்கள் இப்போ நமக்கு தெரியும். இந்த வழி என்ன சொல்கிறாரா, மகாராஜா வினிப்ரோக்துஷ்டேன ஹரிணா ததா. அந்த வாமனாவதாரம் கதை எல்லாருக்கும் தெரியும். வாமனாவதாரத்தில் வந்து 3 அடி மண்ணை கேட்டு அந்த பலி மகாராஜா வந்திருக்கிறது மகாவிஷ்ணு தான் தெரிஞ்சிட்டும் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிஞ்சிட்டும் அதை கொடுத்ததுனால அந்த ஹரியானவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு வேண்டிய வரனை கேளு, வரத்தை கேளு அப்படின்னு சொல்கிறார். வரம் யாகஸ்வ பத்ரந்தே யஜ்யன் மனசி வர்த்ததே, மனசுக்கு என்ன தோன்றதோ அந்த வரத்தை கேளுன்னு சொல்ல, இது வைஷ்ணவச்ச ஸ்ருத்வா பலிர் வச்சனம் பிரவீத் ஆத்மார்த்தம் கிம் யாஜனீயம் சர்வம் தத்தம் மயா ததா அப்படின்னு சொன்னோன்னா பலிர் சொல்கிறாராம், நான் என்னையே உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். என்ன அதில் வந்து நான் மட்டும் இல்லை, என்னை சேர்ந்து எல்லாமே சமர்ப்பணம். அதனால திருப்பி எனக்காக நான் என்ன கேட்டுக்க போகிறேன். ஆனால் லோகார்த்தம் யாஜயிஷ்யாமி சக்தஸ்டே தேஹி தச்சமே,
இந்த லோகக்ஷேமத்துக்காக ஒரு வரம் கேட்கிறேன், உங்களுக்கு அதுக்கு சக்தி இருந்தா கொடுங்கோ அப்படிங்கிறாரா மகாவிஷ்ணுட்ட. மயாத்யதே தரா தத்தா வாமனச்சத்ம ரூபிணே திரிபிப் பதைஸ் திதிவசைஹி சாச்சாக்ராந்தா யதஸ்வயா தஸ்மாத் பூமிதலே ராஜ்யமஸ்து தஸ்ரத்ரயே ஹரே அப்படின்னு உங்களால 3 அடி மண்ணு கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்டதே, அது ஞாபகார்த்தமாக இன்றைய தினத்திலிருந்து 3 நாளைக்கு வருஷா வருஷம் இந்த 3 நாள் இந்த புவனங்களுக்கு நான் ராஜாவாக இருப்பேன். அந்த 3 நாளைக்கு நான் திருப்பி இப்போ போயிடுறேன். அந்த 3 நாளைக்கு மாத்திரம் என்னுடைய ராஜ்யம் பலிராஜ்யமாக இருக்கும் இந்த லோகம் சம்பூர்ணமாக. பதைஸ் திதிவசைகி 3 அடி மண்ணு அப்படிங்கிறதுனால 3 நாட்கள், இன்னிலிருந்து 3 நாள். அது உங்களால் அவசியம் இந்த அனுகிரகம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கோ அப்படிங்கிறாங்க. நான் திருப்பி வருஷா வருஷம் 3 நாளைக்கு வருவேன். தீபாவளி அன்னையிலிருந்து 3 நாள் இந்த நாட்கள் அது என்னுடைய ராஜ்யம். அந்த 3 நாள் பரிபாலனம் பண்ணுறது மகாபலியே அப்படி தேவரூபேன அப்படின்னு. தஸ்மாத் பூமிதலே ராஜ்யமஸ்து ஹஸ்ரத்ரயே ஹரே மத்ராஜ்யே தீபதானம் புவி குர்வந்தி மாணவா. அப்படி அந்த 3 நாட்கள் என்னுடைய ராஜ்யமாக இருக்கிறதுனால அந்த என்னுடைய 3 நாள் ராஜ்ய பரிபாலன சமயத்துல தீபதானம் யார் தீபங்களை நிறைய ஏற்றி வைக்கிறானோ, தீபதானம் இருக்கிறதுனால அதுக்கு அர்த்தம் தீபத்தை ஏற்றி வைக்கிறது தான். அதாவது ஆத்துல ஃபுல்லா தீபங்களை நிறைய கார்த்திகை இன்னைக்கு எல்லாரும் வச்சிருப்போம். என்னமோ தீபாவளிக்கு மாத்திரம் தீபாவளின்னு பேரையும் வச்சுட்டு பட்டாசு மட்டும் வச்சுட்டு இருக்கோம். அவசியம் தீபங்களால வீடை அலங்காரம் பண்ணி வைக்கணும். யார் தீபதானம் அப்படி தீபங்களால் அலங்காரம் பண்ணி வைக்கிறாளோ, தீபதானம்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இல்லாதவாள் யாருக்கு ஏழப்பட்டவாளோ, இது சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் பிராமணாளுக்கு மாத்திரம்னு கிடையாது, அனைவருக்கும் பொருந்தும். பிராமண கிருத்திய வைசிஷூத்ரா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய தர்மம். யாருக்கு தீபம் இல்லையோ, அதுக்கு சௌகரியம் இல்லையோ, அவளுக்கு நிறைய தீபம் வாங்கி கொடுக்குறது, கோவில்களுக்கு தீபம் வாங்கி கொடுக்குறது, பிராமணாவுக்கு தீபதானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த 3 நாளில். மத்ராஜ்யே தீபதானம் புவி குர்வந்தி மாணவாக தேஷாம் கிரகே தவஸ்திரியம் சதா திஷ்டது சுஸ்திரா. 3 நாள் யார் தீபத்தினால் அலங்காரம் பண்ணி வைக்கிறாளோ அவளுடைய வீட்டில் சந்ததன் எப்பொழுதும் மகாவிஷ்ணுட்டு தானே வரம் கேட்கிறார். அதனால தங்களுடைய பத்னியான மகாலட்சுமி எப்பொழுதும் வசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவசியம் இது லோகோபகாரமான பிரார்த்தனை தானே. அவருக்கு இதனால என்ன லாபம்? மமராஜ்யே கிரே ஈஷா அந்தகார பதிஷ்யதி லக்ஷ்மி சந்தானாந்தகார சதா பதிகிரே அப்படின்னு நான் 3 நாள் பண்றது ராஜ்ய பரிபாலனத்துல சர்வ பிரஜைகளும் சந்தோஷமாக ஆத்துல ஃபுல்லா பிரகாசத்தோட நல்லபடியா இருக்கணும். யாரும் அப்படி இல்லாமல் வருத்தத்தோடையோ வீட்டுல லைட்டை கீட்டை ஆஃப் பண்ணி எப்ப பார்த்தாலும் இருட்டிலேயே இருந்துட்டு இருக்காளோ, இல்ல துக்கத்துல இருந்துட்டு இருக்காளோ, அவசியம் அவருடைய சந்தானாந்தகாரா, அவருடைய குடும்பத்துக்கு சந்தான பாக்கியம் மாதிரி எல்லாமே அந்தகாரமாக ஆயிடும், இருட்டாக ஆயிடும் அப்படிங்கிறார். அதனால அவசியம் தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டியது, தீபங்களை எல்லாம் ஏற்றி வச்சு நம்ம அப்படி அழகாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. சதுர்தஷ்யாம் ஏ தீபான் நரகாய ததந்தி ச தேஷாம் பித்ருகணா சர்வே நரகேன வசந்தி ச அப்படின்னு அதுல முக்கியமாக அந்த சதுர்தசியில தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் வைக்கிறோம் இல்லையா தீபம், அதனால பித்திருக்கள்லாம் நரக்கத்தில் யாரெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதெல்லாம் கருட புராணங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ வேகமாக இருக்கு. அதில் நம்மளை சேர்ந்த பித்திருக்கள் யாரெல்லாம் நரக்கத்தில் இருக்காளோ, சதுர்தசியில தீபாவளி நரக சதுர்தசியில யாரெல்லாம் தீபத்தினால ஏற்றி அலங்காரம் பண்றாளோ வீட்டை, அவர்களுடைய பித்திருக்கள்லாம் நரக்கத்திலேருந்து விடுபட்டு விடுறா அப்படின்னு விடுபடலாம் அப்படின்னு பலியினுடைய பிரார்த்தனை. அதனால விடுபட்டு விடுறா அப்படின்னு அப்படி ததாஸ்து மகாவிஷ்ணு அனுகிரகமும் பண்ணியிருக்கார். தேஷாம் பித்ருகணா சர்வே நரகேன வசந்தி ச, அவருடைய பித்ருகணங்கள்லாம் நரகத்தில் தப்பித்தவரை இருந்தாலும் அங்கேருந்து விடுபட்டு விடுவார்கள். தீபாவளி இன்னைக்கு சதுர்தசி இன்னைக்கு தீபத்தினால் அலங்காரம் பண்ணி வச்சார்.
बलिराज्यं समासाद्य येन दीपावली कृता तेषां गृहे कथं दीपाः प्रज्वलिष्यन्ति केशव. இந்த பலிராஜ்யமான இந்த 3 நாட்கள் தீபாவளி தினங்கள்ல யார் வந்து இந்த கொண்டாடலையோ, மங்களமாக சந்தோஷமாக தீபத்தை வச்சு கொண்டாடலையோ, அவா வீட்டுல மங்கள விளக்கு எப்படி எரியும் அப்படின்னு கேட்கிறார். பலிராஜ்யேது ஏ லோகாः சோகான் அனுத்சாககாரிணः தேஷாம் கிருஹே சதா சோகः பதேதிதி ந சம்சயः. அப்படி இந்த பலிராஜ்யத்தில், பலிராஜ்யம்னா இந்த 3 நாட்கள் அர்த்தம். அதாவது சதுர்தசி அமாவாசை சேர்த்து ஒரு நாளாக இருக்கும், பிரதமே திதியே. இந்த 3 நாட்களில் வந்து யாரெல்லாம் இல்லைன்னா சதுர்தசி அமாவாசை பிரதமை அப்படி 3 நாள் வச்சுக்கலாம். இந்த 3 நாட்களும் வந்து யார் சோகத்தோட துக்கத்தோடு இருக்காளோ, அனுத்சாககாரிணா உற்சாகத்தோடு இருக்கிறவரை வந்து அனுத்சாகம் பண்றாளோ, இப்போ ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கூட அவனுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டு வந்து அவனுடைய அந்த மூட் ஆஃப் பண்றது, மூட கெடுக்கிறது அப்படின்னு சில பேர் ரொம்ப முக்கியமா வச்சுருக்கோம். அப்படியெல்லாம் யார் பண்றாளோ தேஷாம் கிரகே சதாசோக பதேதிதி ந சம்சயா. அதனால என்ன பேர்பட்ட நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த தீபாவளியில் இது எல்லாம் ஆஃபீஸில் டென்ஷன் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துக்கம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு தீபாவளி அந்த 3 நாட்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சோகத்தோடு இருந்தோம்னா அந்த வருஷம் பூராவும் அவளுக்கு வந்து சர்வத்திர சோகமே வந்து பவிக்கும் அப்படின்னு புராண வாக்கியம். யாரு சோகத்தை உண்டு பண்றாளோ அவளுக்கு சதுர்தசி த்ரயே ராஜ்யம் பலேரஸ்திதி யாச்சயேத் புரா வாமன ரூபேண பிரார்த்தயித்வா தராமிமாம் ததாவதிதேந்திராய பலிம் பாதாளவாசினம் தத்தம் தைத்தியபதேரித்தம் ஹரிணா தத்தத் தினத்ரயம் அப்படின்னு இந்த இப்படி எல்லாம் வரம் கேட்டதுனால புரா வாமன ரூபேண பிரார்த்தயித்வா தராமிமாம் அதிதேந்திராய பலிம் பாதாளவாசினம். நீ வந்து வாமன ரூபியாக இருந்து 3 அடி மண்ணு கேட்டாய், நான் கொடுத்தேன். அப்படி கொடுத்தா இது வந்து இந்த கதையை சொல்ற பாலகிரியர்கள் வந்து சொல்றா, அப்போ கொடுக்கப்பட்டது. அதனால அந்த இதுக்காகவே தத்தம் தைத்தியபதேரித்தம் ஹரிணா தத்தினத்ரயம், இந்த 3 பதம் 3 அடி மண்ணு வந்து பலியினால கொடுத்ததுனால பலிக்கு வந்து இந்த 3 நாட்களை மகாவிஷ்ணு திருப்பி கொடுத்தார் அப்படிங்கிறார். தஸ்மான் மகோத்சவம் சாத்திர சர்வதைவஹி காரயேத் மகாராத்திரி சமுத்பன்னா சதுர்தசியாம் முனீஸ்வரா அப்படின்னு. அதனால இந்த 3 நாட்கள் மகோத்சவமாக எல்லாரும் கொண்டாட வேண்டும். மகாராத்திரி சமுத்பன்னா சதுர்தசியாம் முனீஸ்வராக அதஸ்தத் உற்சவ காரியः சக்தி பூஜா பராயணை. இந்த சதுர்தசி மகாராத்திரியிலேருந்து இந்த காலங்காலத்தில் காலங்காலத்தால் ஸ்நானம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே 1:30 மணி 2 மணியெல்லாம் தாண்டி 3 மணிக்கு எல்லாரும் எழுந்துட்டு அதுலேருந்து இந்த உற்சவம் ஆரம்பம். முக்கியமாக நாங்கள் வந்து கோவத்சத்வாதசிங்கிறது தனி உற்சவம், யமதீபங்கிறது தனி உற்சவம். ஆனால் இது இதெல்லாம் இதோடு சேர்ந்து வரதுனால ஒரேடியாக தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம். முக்கியமான தீபாவளி இந்த காலங்காலத்தாலேருந்து ஆரம்பிக்கிறது. மகாராத்திரி அப்படிங்கிற இந்த ராத்திரி, இந்த அமாவாசை மகாராத்திரி நடுராத்திரிக்கு அப்புறம் உள்ள காலத்திலிருந்து தீபாவளி ஆரம்பிக்கிறது. பலிராஜ்யம் எப்படி பண்ணணுமா? சக்தி பூஜா பராயணி, அம்பாள மகாலட்சுமியை தேவி ஆராதனை பண்ணிட்டு இந்த 3 நாட்கள் உற்சவத்தை கொண்டாட வேண்டும். பலிராஜ்யம் சமாசாத்திய யக்ஷகிந்த கந்தர்வ கிண்ணராக ஔஷத்யஷ்ட பிசாச்சாஷ்ட மந்த்ராஷ்ட மணயஸ்தா சர்வ ஏவம் பிரகிருஷ்யந்தி நிருத்யந்தி ச திஷா முகே அப்படின்னு. இந்த பலிராஜ்யம் 3 நாட்கள்லையும் ஓஷதிக்கள், சர்வ கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், ஓஷதிக்கள், அது ஔஷதங்கள், அதுக்கு உட்பட்ட தேவதைகள், ஔஷதத்துக்கான தேவதைகள், பிசாச்சுக்கள், சர்வ மந்திரங்கள், மணிகள், மந்திரௌஷத மணி அப்படின்னு சொல்லுவா. மந்திரம் எழுதி மணினா இந்த ரத்னங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தேவதைகள், இவா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த 3 நாட்கள் நிஷாமுகே ராத்திரிகள்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு டான்ஸ் நிருத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தஸ்மான் மந்த்ராஷ்ட சித்தியந்தி பலிராஜ்ய ந சம்சயா. இந்த 3 நாட்கள் விசேஷமாக என்னென்ன உபதிஷ்ட மந்திரங்கள், உபதேசம் வாங்கிட்ட மந்திரங்கள், மகாமந்திரங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கோ, அதாவது காயத்ரி ஜபமாக இருக்கட்டும்,
சிவபஞ்சாட்சரி சக்தி பஞ்சாட்சரி இல்லை உபாசகர்கள் ஸ்ரீ வித்யோபாசகர்களாக இருக்கிறவா அந்த அந்த மந்திரங்கள் என்னெல்லாம் மந்திரங்கள் இருக்கோ அந்த 3 நாட்கள் எவ்வளவு முடியுமோ, அதுவும் விசேஷமாக சாயங்கால வேளையில் விசேஷமாக எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணினால் சர்வ மந்த்ரா தத்தன் மந்த்ராஷ்ட சித்தியந்தி அப்படிங்கிறது. இல்லைன்னா இது ரொம்ப துர்லபமான ஒரு வாக்கியம். இல்லைன்னா மந்திர சித்திக்காக எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மந்திரம் உபதேசம் வாங்கிக்கணும், வாங்கிட்டு அதை சித்தி பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பூ பிரதேசத்தை எங்கேயாவது பார்த்துட்டு அங்கே தீக்ஷா நியமத்தோட திரிகால ஸ்நானம் பண்ணிட்டு உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே சாப்பிட்டு இருந்துட்டு அந்த மந்திரத்தை அக்ஷர லட்சம், அதாவது எந்த மந்திரத்துக்கு எத்தனை அக்ஷரம் இருக்கோ அவ்வளோ லட்சம், இல்லைன்னா அந்தந்த மந்திரத்துக்கான சில லட்சங்கள் சொல்லியிருப்பாள். அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு வேளை நம்மளால் 1 லட்சம் பண்ண முடியும்னா அப்படி பண்ணிடவும் கூடாது. என்கிட்ட இத்தனை தான் கணக்கு வச்சிருப்பா, இத்தனை நாள் அந்த விரதத்தோட இன்னொரு பத்திகிராம் இன்னொருத்தர்லேருந்து பேச வாங்காமல், அந்நிய ஸ்திரீட்ட பேசாமல், ஒரு பதித்தர்கிட்ட பேசாமல், வெத்தலை காப்பாக்க போட்டிருக்காங்க, பூமியில் படுத்துண்டு அப்படி பல விரதத்தோடு அந்த விரதத்தை சித்தி பண்ண சொல்லியிருக்கா. இல்லைன்னா கிரகண புரஸ்கரணம் அப்படின்னு விசேஷமாக ராகுவினால பிடிக்கப்படும் கிரகணத்தில், ராகு புரஸ்தா சூரிய கிரகணம் விசேஷம், சந்திர கிரகணமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த 2லையும் ஸ்பர்ஷாதி அதுவும் கிரஸ்தோதயமாக இருக்கக்கூடாது. அதாவது பிடிச்சுட்டே உதிக்கிற கிரகணம் கணக்கில் வராது. காத்தால உதயத்திலேயே கிரகணம் இருக்குதுன்னா சூரியன் இருக்கும் போதே கிரகணத்தோடையே உதிக்கிறாருன்னா அது கணக்கில் வராது. அப்படியெல்லாம் நாள் பார்த்து வர கிரகணத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த கிரகணத்தை பற்றி பேசும்போது அந்த சொல்லியிருந்தேன்னா இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறது. அப்போ ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் ஜபம் பண்ணினா அந்த மந்திர சித்தியம் இருக்கு. ஆனால் அதை விட பெரிய ஒரு அனுகிரகம் இந்த தீபாவளி மகோத்சவம், இந்த நரக சதுர்தசியிலேருந்து 3 நாட்கள் சாயந்தர வேளையில் இவாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுனால என்னெல்லாம் ஜபம் பண்ணுறோமோ தத்தன் மந்த்ராஷ்ட சித்தியந்தி, எல்லா மந்திரங்களும் சித்தி அடைகிறது அப்படின்னு இந்த விசேஷமாக இந்த 3 நாட்கள் அனைவரும் ஜபம் பண்ண வேண்டும். பலிராஜ்யே ந சம்சயா, இதில் சம்சயமே வேண்டாம், அவசியம் பலிராஜ்யம் நடந்து இருக்கும்போது சித்தி அடையும் அப்படின்னு அனுகிரக வாக்கியம். பலிராஜ்யம் சமாசாத்ய யதா லோகாஸ் சுஹர்ஷிதாः ததா தத்தின மத்தியே து லோகாஸ்திர் ஹர்ஷிதா விருஷம் துலாசமஸ்தே சஹஸ்ராம்சோ பிரதோஷே பூததர்ஷயோः உல்காஹஸ்தானராः பித்ருணாம் மார்கதர்சனம் அப்படின்னு பலிராஜ்யம் சமாசாத்ய யதா லோகாஸ் சுஹர்ஷிதாः. பலிராஜ்யம் வந்த உடனே எல்லாரும் எப்படி பலிராஜ்யம் வந்த உடனே ஜனங்கள்லாம் லோகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாளோ அதே மாதிரி அந்த நாள் மத்தியத்தில் லோகாஸ்து அந்தரிக்ஷத்திலையும் விஷத்திலையும் ஆகாசத்தில் உள்ள லோகங்களில் இருக்கிறவாளும் அந்த நாள் மத்தியானத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாளாம். அதனால எதற்காக அப்படின்னா துலாசமஸ்தே சஹஸ்ராம்சோ பிரதோஷே பூதி தரிசயோகோ பூததர்ஷயோகோ உல்காஹஸ்தானராः பித்ருணாம் மார்கதர்சனம் அப்படின்னு எப்படி நம்ம லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் தீபாவளி இருந்தால் கொண்டாட்டமாக இருக்காளோ அதே மாதிரி பித்திருக்களும் ரொம்ப கொண்டாட்டம். விஷம் ஆகாச லோகத்தில் இருக்கிற பித்திருக்களும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாளாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மகாலய பட்சம் வந்த உடனே யமபட்டணத்திலேருந்து அத்தனை பிதர்களையும் துரத்து விட்டு விடுறாராம் அவாவா இடத்துக்கு போய்க்கும்போது. அதனால தான் மகாலயத்தில் ரொம்ப விசேஷமான ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்படி ஸ்ராத்தத்தை எல்லாம் அடைஞ்சு யமபட்டணத்தில் இருக்கும்போது எதாவது ஆகாரம் அவளுக்கு கிடைக்கும். இங்கே அனுப்பியாச்சுன்னா ஆகாரம் தீர்த்தம் இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணினா தான் உண்டாம். அதனால தான் அந்த காலங்களில் யாருக்கு வேணாலும் அவசியம் இந்த காரணிகள் பிறர்களுக்கெல்லாம் கூட தர்ப்பணம் பண்ணணும், ஸ்ராத்தம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அவள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காளாம் பிதர்கள். அப்படி ஏதாவது ஒரு ஸ்ராத்தம் பண்ணிவிட்டோம், அதனால அவள் திருப்தி அடைஞ்சிட்டான்னா அவ்வளோ அனுகிரகம் கிடைக்கிறதா. யார் மகாலய பட்சத்தில் ஸ்ராத்தம் பண்ணுறாலோ பண்ணின பாப்பங்கள்லாம் போகணுன்னு இருக்குது, பிரார்த்திச்ச பலன்கள்லாம் அடையணும் இருக்குது. அப்படி பிதர்கள் அன்னைக்கு திரும்பி போகிறாளாம். யார் ஸ்ராத்தம் பண்ணலையோ அவளை சாப்பம் பண்ணிட்டு போகிறாளாம், பண்ணின வாழெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருப்பி அவாவா இடத்துக்கு போகிறாளாம். அதனால ரொம்ப சந்தோஷமாக அவர்களுக்கு போறா. அந்த சமயத்துல உல்காஹஸ்தானராः பித்ருணாம் மார்கதர்சனம், அவ போறதுக்கு வழி காட்டணும். உல்காஹஸ்தா அப்படின்னா இதுன்னு அர்த்தம். உல்கானா என்ன சொல்லுவா, தீப்பந்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பெரியவார்கள் சொல்லும்போது மத்தாப்பு அப்படின்னு வாசம் பண்ண காரணம். தீப்பந்தம்னா
ஜுவாலை காமிக்கணும், மத்தாப்போ கம்பித்திரி அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அழகா அப்படி தீபத்தோட பிரகாசத்தை காமிக்கிறதுனால அது சும்மா சும்மா விளையாட்டுக்கு இல்லை, பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் நமக்கு வந்து சம்ஸ்காரம் இல்லை, இதில் சொல்லலை. அவசியம் இந்த கம்பித்திரி மத்தாப்பு மாதிரி உள்ளதை எடுத்து நேர ஆகாசத்துக்கு காமிக்கணுமா, விசேஷமா தெக்க பார்த்து சொல்லலாம். காரணம் பிதர்லோகம் தெற்கில் இருக்கு இல்லையா, அவங்க காமிக்கிறதுனால அவளுக்கு மார்க்க தரிசனம் பிரதோஷ சமயே அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்த இதில் பார்க்கும்போது தெரியும், பின்னாடி வருது. சந்தியா காலங்களில் மத்தியானம் பொருளாளருக்கு சாயந்தரம் நமக்கு தீபம் காமிக்கிறதுனால அந்த பிதர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறதா, அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அவ போராடலாம். நராஹிருணாம் மார்கதர்சனம் நரகஸ்தாஸ்து ஏ பிரேதாக தே மார்கந்து விரதாஸ்ததா பஷ்யந்த்வேவ ந சந்தேகः கார்யோத்ர மணிபுங்கவைஹி. அது நம்ம இங்கேருந்து காமிக்கிறது வந்து அவ பாப்பாளா அப்படின்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்கோ. நரக்கத்தில் இருக்கிற பிதர்கள் கூட இந்த தீபத்தை பார்த்து மோட்சத்தை அடைவா, அதனால அவசியம் காட்டணும் அப்படின்னு அர்த்தம். அவசியம் தேவன சந்தேகமா காரியோத்திர முடிப்பங்கு, அதனால அவசியம் அத்தனை பேர்னாலையும் அன்னைக்கு வந்து அந்த தீபத்தை காமிக்க வேண்டும் பிதர்களை உத்தேசிச்சு. ஆஸ்வினே மாசி பூதாதி திதய கீர்த்திதாஸ்த்ரயாः दीपदानादि कार्येषु ग्राह्या माध्याह्नकालिकाः यदि संगवादर्वाक् गते संगवादर्वा गेताश्च तिथयस्त्रयः दीपदानादि कार्येषु कर्तव्याः पूर्वसंहिताः. இதுவும் வந்து அவசியம். தீபாவளி இன்னைக்கு எப்போ தீபம் காமிக்கணும் அப்படிங்கிற திதி சம்பந்தமான ஒரு ஸ்லோகம். அதெல்லாம் நம்ம வந்து தீபாவளி 3வது தடவை சொல்கிறேன். இல்லை தீபாவளி சித்தமாக விட்டுவிட்டதுனால பெரியவாள்லாம் பண்ணுற அனுகிரகம், அதாவது மெனக்கட்டு நம்ம பெரியவாளுடைய அகால பெரியவா காஞ்சிபுரம் பெரியவாளுடைய சாதுர்மாசி காலத்தில் சுந்தரராம வாஜ்பேயி அவர்கள், நீலகண்ட சர்மா, அமர சர்மா மாதிரி பெரியவாள்லாம், ரமேஷ் டிராவிடன்னா, மணி டிராவிடன்னா நிறைய பெரியவாள்லாம் உட்காந்துட்டு அப்போ வந்து இந்த பஞ்சாங்க சதஸ்ஸு நடத்தி சிரமப்படுறோம். நமக்கு தெரியாது, அது நம்ம பாட்டுக்கு நம்ம கையில் வருது பஞ்சாங்கம், நாளை பார்க்குறோம். இந்த பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கே பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது, அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஈஸியாக பார்த்துட்டு இன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி ஏகாதசின்னு ஈஸியாக பார்த்துட்டு வர்றோம். அதை பார்க்கறதுக்காக அவள் 3 நாள் பஞ்சாங்கம், என்னென்ன பஞ்சாங்கம் நமக்கு வெளியில் வருதோ அந்தந்த பஞ்சாங்கக்காரா, பாம்பு பஞ்சாங்கம் சரி, ஸ்ரீலங்கம் பஞ்சாங்கம் சரி, ஆற்காடு பஞ்சாங்கம், திருக்கணிதம், 2 விதமான கணிதங்கள் இருக்குது. எல்லாரும் உட்காந்துட்டு இதில் வந்து தர்மசாஸ்திர விசாரங்கள் இருக்குது. இந்த நாளைக்கு இந்த திசி இவ்வளோ வந்தால் இன்றைக்கி தான் தீபாவளி, நாளைக்கு தான் தீபாவளின்னு அதுக்காக தர்மசாஸ்திரக்காராக உட்காந்துட்டு எல்லாருமே ஒரு 3 நாளைக்கு உட்காந்துட்டு இந்த பஞ்சாங்கத்தை வந்து நிர்ணயம் பண்ணி நமக்கு கொடுக்குற அவசியம். அவளுக்கெல்லாம் நம்ம கிருதத்தை தெரிவிச்சுக்கணும், ஸ்மரித்து பார்த்துக்கணும். அவளெல்லாம் கண்ணால் பார்க்கணும்னா இதுக்காக ஒரு நன்றி அவசியம் சொல்லணும். என்கிட்ட இப்படியெல்லாம் இங்கெங்கேயோ நான் இப்போ சொன்னதில் 3 இடத்துல சொன்னேன். 3 ஸ்லோகங்களும் 3 இடத்துல இருக்குது, ஒரு அத்தியாயத்துக்குள்ளேயே. இந்த மாதிரி பலவிதமான விசேஷங்கள் பல பல புராணங்களில் பல பல இடத்துல பல பல ஸ்மிருதிகளில் எங்கெங்கெந்தெல்லாமும் இருக்குது. அதெல்லாம் ஒரு நிபந்தன கிரந்தமாக இப்போ நமக்கு கிடைக்கிறது. அதை எடுத்து பார்த்து உட்காந்துட்டு அதுலேருந்து நிர்ணயம் பண்ணி இன்னைக்கு தான் நாளைக்கு தான் விசாரம் பண்ணி நமக்கு கையில் அல்வா மாதிரி கையில் கொடுத்துருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்லோகங்களுக்கு நம்ம தனியாக அர்த்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கி அதை ஓட்டுறக்காரனுக்கு பண்ணிவிட்டா போதும். அதனால அவசியம் அன்னைக்கு அது சம்பந்தமான ஸ்லோகம் இந்த 3 ஸ்லோகங்கள். மேற்கொண்டும் பாலகேந்திரர்கள்ட்ட வந்து சில ரிஷிகள் கேள்வி கேட்கறதாக இந்த புராணங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த ரிஷிகள் திருப்பி கேட்கிறா, ஹோமோஜின்யாஸ்து மாஹாத்யம் பிரஷ்டுமிச்சாமஹே த்விஜாஹ தஸ்மின் தினே து கிம் போஜ்யம் கஸ்ய பூஜாம் து காரயேத் கிமர்த்தம் கிரியதே சாது தஸ்யாத் கா தேவதா பவேத் கிஞ்ச தத்ர பவேத் தேயம் கிண்ண தேயம் விசேஷதः பிரஹர்ஷ கோத்ர நிர்திஷ்டः கிரீடா காத்ர பிரகீர்த்திதா தீபாவல்யா ஃபலம் சர்வம் வதந்து ரிஷி சப்தமாக. இது காலத்தால் இது வந்து நரக சதுர்தசி தீபாவளி ரெண்டும் 2, ஆனால் 2 சேர்ந்து தான் வரும். நரக சதுர்தசி அப்படிங்கிறது உதயத்துக்கு முன்னாடி, அதனால இன்றைய தின சம்பந்தம் அதுக்கு உண்டு. இன்னைக்கு சதுர்தசி இல்லையா, இன்னைக்கு சதுர்தசியினுடைய கடைசி யாமம் தீபாவளி. அதுக்கப்புறம் இதுவும் அமாவாசைன்னு சேர்றதுலேருந்து அந்த தினம் தீபாவளியாக வரும். அப்போ இந்த நரக சதுர்தசி எப்படி சொல்லிட்டு தீபாவளியில் அந்த சதுர்தசியிலேருந்து ஆரம்பிச்சு 3 நாள் தீபாவளி. அதில் விசேஷமாக இன்னும்
ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்கிறாளே, அதை பற்றி சொல்லுங்கோ. அந்த பூஜைக்கு சம்பந்தமாக என்ன பௌஜனம் பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, அதனுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல அந்த வாலக்கியந்தர்கள் திருப்பி வாழ்க்கை சொல்கிறா, ரிஷிகளுக்கு சொல்கிறா. ततः प्रभातसमये प्रमायान्तु मुनीश्वराः स्नात्वा देवान् पितॄन् सम्पूज्याथ प्रणम्य च कृत्वा तु पार्वणश्राद्धं दधिक्षीरघृतादिभिः. தீபாவளி அன்னைக்கு பார்த்தால ஸ்நானம் பண்ணிவிட்டு மங்கள ஸ்நானத்தை பண்ணிவிட்டு நித்திய கர்மாக்கள் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்நாத்வா தேவான் பிதரன்பக்தியா சம்பூஜ்யாத பிரணம்யச்ச, அதுக்கப்புறம் கிருத்வாது பார்வண ஸ்ராத்தம், தீபாவளி அன்னைக்கு வைசிஷ்டியமான ஒரு பார்வண ஸ்ராத்தம் விதிச்சிருக்கு. அன்னைக்கு அமாவாசையாகவே வந்துவிடும். அதனால நம்ம சம்பிரதாயத்தில் பண்ணுறதில்லை, சிஷ்யாட்சியை கேட்க வேண்டியது. ஆனால் அவசியம் இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். தர்மசாஸ்திர கிரந்தத்திலேயே பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு அன்னைக்கு ஸ்ராத்தம் விசேஷமாக. சப்போஸ் மகாலயத்தில் யாராவது பண்ணலைன்னா கூட இன்னைக்காவது அவசியம் பண்ணணும்னு ஒரு வாக்கியம் பார்த்த மாதிரி ஞாபகம். சரியா இல்லாதனால அதை பற்றி சொல்லலை. ஆனால் இன்னைக்கு பார்வண ஸ்ராத்தம் உண்டு, இன்னைக்கு அமாவாசையும் உண்டு. கிருத்வாது பார்வண ஸ்ராத்தம் ததிக்ஷீர கிருதாதிபிஹி திவா தத்ரண பவக்தவ்யம் மிருதே பாலாதுராஜனான் அப்படின்னு எப்பயுமே பார்வண ஸ்ராத்தம் தீபாவளியில் விசிஷ்டமான பார்வண ஸ்ராத்தம்னு புரியுது. எப்போ பார்வண ஸ்ராத்தமாக பிதர்களுக்கு நம்ம பண்ணினாலும் அந்த பித்ருசிஷ்ட போஜனம் பண்ணணும். இன்னைக்கு திவா தத்ரண போக்தவ்யம், அன்னைக்கு பார்த்தால பார்வண ஸ்ராத்தத்தை பண்ணணும், பண்ணிட்டு சாப்பிடாதேங்கிறான். அடுத்து பாலாதுராஜனான ஏதோ குழந்தைகளோ ஆபத்தில் வியாதினாலும் பீடிக்கப்பட்டவர்களோ குழந்தைகளுக்கு அவளுக்கு பரவாயில்லை, காட்டி யாரும் சாப்பிடக்கூடாது. அத்த பிரதோஷ சமயே பூஜையே திந்திராம் சுகாம், அதாவது பாலர்கள் வயசானவர்கள் உடம்பு சரியில்லாதவர்களை தவிர யாரும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் அத பிரதோஷ சமயே பூஜையே திந்திராம் சுகாம், சந்தியா காலத்துக்கு அப்புறம் முகூர்த்தம் பிரதோஷம்னு பேரு. அந்த சமயத்தில் அவசியம் மகாலட்சுமி பூஜை பண்ணணும். குர்யாம் நானாவிதைர் வஸ்திரைஹி ஸ்வச்சாம் லக்ஷ்மியாஷ்ட மண்டபம் நானா புஷ்பை பல்லவைஷ்ட சித்திரைஷ்டாபி விசித்திரதம் அப்படின்னு பலவிதமான வஸ்திரங்கள்னாலேயும் புஷ்பங்கள்னாலேயும் மாவிலை முதலிய தோரணங்கள்னால அலங்காரம் பண்ணி அழகான ஒரு மண்டபத்தை நிர்மாணம் பண்ணி வைக்கணும். அத்த சம்பூஜையே லக்ஷ்மியும் தேவாஷ்டாபி பிரபூஜையே, அங்கே இந்திராதி தேவர்களோட மகாலட்சுமியை பூஜை பண்ணணும். சம்பூஜ்யா தேவனாரியோபி பகுபிஷ்டோபச்சாரகை பாதசம்வாஹனம் குர்யாத் லக்ஷ்மியாதீனாம் து பக்திதா. அவசியம் சர்வவிதமான உபச்சாரங்கள்னாலேயும் தேவர்களுக்கும் அம்பாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பூஜை பண்ணிவிட்டு பாதத்தை அவசியம் பாதசேவை நமஸ்காரம் பண்ணணும், பாதத்தை விட்டு பிரார்த்திச்சுக்கணும் அப்படின்றது. அஸ்மின் நஹனி சர்வேபி விஷ்ணுனா மோச்சிதः புரா பலிகாராகிருஹாத் தேவாः லக்ஷ்மீஷ்டாபி விமோச்சிதா அப்படின்னு இன்றைய தினம் எப்பேற்பட்ட தினம் அப்படின்னா, அஸ்மின் நஹனி சர்வேபி விஷ்ணுனா மோச்சிதः புரா, விஷ்ணுவனால பிரார்த்திக்கப்பட்டு அந்த 3 அடி மண்ணு கேட்கப்பட்டு பலி அதை கொடுக்குறார் இல்லையா, அதனால லோகம் காப்பாற்றப்பட்டது. அதே நேரம் பலி காராகிருஹாது, இந்த பலிராஜாவானவர் அந்த சமயம் அவர் யஜ்ஞம் பண்ணும்போது தேவர்களை எல்லாம் ஜெயிலில் வச்சிருந்தாளாம். அப்போ மகாலட்சுமியானவள் போய் அந்த தேவர்களை எல்லாம் ஜெயிலிருந்து விமோசனம் விடுவிச்சு அழைச்சிட்டு வந்தாளாம். பலி காராகிருஹாத் தேவா லக்ஷ்மிஷ்டாபி விமோச்சிதா, லக்ஷ்மியினால தேவர்கள் விமோச்சிக்கப்பட்டார்கள். லக்ஷ்மியா சார்த்தன் ததோ தேவாக விக்னஹு க்ஷீரோதது புனः, அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமியோட எல்லாரும் பால்கடலுக்கு போனாலாம் தேவர்கள்லாம் விஷ்ணுவனுடைய ஆத்துக்கு. பிரசுப்தா பகுகாலம் தே சுகம் தஸ்மான் முனீஸ்வராக, அப்புறம் அங்கே கொஞ்ச காலம் ரொம்ப சௌக்கியமாக மகாலட்சுமியினுடைய இடமான க்ஷீரசாகரத்தில் இருந்தார்கள். ரச்சனீயா சூத்திரகர்பா பர்யங்காஷ்ட சுதூலகாக துக்த பேனோபமேர்வஸ்திரை ராஸ்மிருதாஷ்ட யதாதிஷம் அப்படின்னு அந்த ஞாபகத்துக்காக
அதனால அந்த 3 நாட்கள் வந்து அந்த மகாலட்சுமிக்கு தேவர்களோட பூஜை பண்ணணும். அப்படின்னு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறார். ரஜனியா சூத்திரகர்பா பர்யங்காஷ்ட சதுர்லகா அப்படின்னு ரொம்ப அலங்காரங்கள், கொடிகள், அலங்காரமான விஷயம், கொடியோ பர்யங்காக நல்ல விதமான விரிப்புகள்லாம் விரித்து அழகா பலவிதமான கலர் நூல்கள்னால எல்லாம் இந்த மண்டபத்தை அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறார். யுத்த பேனோபமயிர் வஸ்திரேகி, எப்படி பாலில் முறை வந்தால் எப்படி வந்து அதில் வெண்மையாக இருக்குமோ அந்த கலரில் இருக்கிற வஸ்திரத்தை வந்து விரிக்கணும். ஸ்தாபயே தான் சுராம் லக்ஷ்மியின் வேதகோஷ சமன்விதா, வேத மந்திரங்கள்னால அதில் விரித்து அதில் வந்து ஒரு கலசமோ தீபமோ எப்படியோ அந்த யதாச்சாரம் இங்கே இல்லை. வந்து மகாராஷ்டிரா மாதிரி இடங்கள்லையோ வடதேசத்தில் பண்ணுறவாழ்வு கேட்டால் அந்த சம்பிரதாயங்கிறது தெரியும். விரிச்சு அதில் எது விக்கிரகமோ அதில் வச்சு மகாலட்சுமியை அவசியம் வேதமந்திரங்கள்னால தேவர்களையும் மகாலட்சுமியையும் ஆவாகனம் பண்ணணும். லக்ஷ்மீர் தைத்திய பயான்முக்தாக சுகம் சுக்தாம்புதோதரே அதோத்திர விதிவத்காரியம் துஷ்டீது சுகசுக்திகா அப்படின்னு தேவர்கள் வந்து மகாலட்சுமியினால விடுவிக்கப்பட்டதுனால பயத்திலேருந்து நிவர்த்தி அடைஞ்சாலாம். பலி மகாராஜாட்ட இருக்கிற பயத்திலேருந்து நிவர்த்தி அடைஞ்சு அன்னைக்கு பாட்கடலில் வந்து ரொம்ப நன்னா சௌக்கியமாக தூங்கினாலாம். சுகசுக்திகா ததன்னி பத்மசையாம்யா பத்மா சௌக்கிய விவர்த்தஜே, விடுவிச்சு அம்பாளும் நன்றாக தூங்கினாலாம். அதனால அன்னைக்கு வந்து யார் பத்மசையாம்யா பத்மா சௌக்கிய விவர்த்தஜே குரியாத் தஸ்ய கிரகம் முக்த்வா தத்பத்மா வாக்கினம் ரஜேத், அன்னைக்கு வந்து அந்த சிரமத்தினால அம்பாள் வந்து தூங்கினா நல்லபடியாக தூங்குவாள். அந்த ஞாபகத்துக்காக நன்றாக வீட்டில் தூங்குவாள். என்னைக்கு மகாலட்சுமி தூங்கினா நமக்கு கஷ்டம். அன்னைக்கு தீபாவளிக்கு ராத்திரி, இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு ராத்திரி அம்பாள் வந்து தூங்குவாளாம் மகாலட்சுமி. அதனால அவள் படுத்துக்கிறதுக்காக யார் இந்த மாதிரி ஒரு முன்னாடி சொன்னதுக்கு அர்த்தம் ரஜனியா சூத்திரகர்பான மகாலட்சுமி பூஜை பண்ணி பக்கத்திலேயே சின்னதான ஒரு சயன மண்டபம் பண்ணி வைக்கணும். எப்படி நல்ல விதமான ரொம்ப பஞ்சு மெத்தைகள் மாதிரி சின்னதாக ஒரு மெத்தை போட்டு அழகாக பத்மங்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி புஷ்பங்கள் எப்படி ஒரு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நம்ம கோவில்களெல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பாலும் அது மாதிரி சின்னதான ஒரு இது பண்ணி யார் பண்ணி கொடுக்குறாளோ பத்மஸ்ரீயா, பத்மத்தினால கமலம் தாமரை பூக்கள்னால ஒரு பெட்டு மாதிரி பண்ணி அதில் யார் அம்பாளுக்காக இடம் கொடுக்குறாளோ குறியாத் தஸ்ய கிரகம் முக்தா தத்பத்மா கோபினவரஜேத், அப்படி இருக்கிற அழகான உபச்சாரத்தோடு இருக்கிற இடத்தை விட்டு அந்த அம்பாள் வேற எந்த இடத்துக்கு போவாள். அவசியம் அவள் வந்து அங்கே சௌக்கியமாக தங்குவாள். குறியாத் தஸ்ய கிரகம் நகுர்வந்தி நராயுத்தம் லக்ஷ்மியாயே சுகசுக்திகா, எவர்கள் அந்த மகாலட்சுமிக்கு நல்லபடியாக படுக்கை அறை அமைத்து கொடுக்கவில்லையோ தனச்சிந்தா விஹீனாஸ்தே கதம் ராத்திரோ ஸ்வபந்திகி, ஒரு ராத்திரியும் அந்த ராத்திரிக்கு அப்புறம் ஒரு ராத்திரியும் அவர்கள் வந்து பைசாவுக்கு கவலைப்படாமல் தூங்கவே மாட்டாங்க. அதனால அவசியம் இந்த லக்ஷ்மி பூஜையை லக்ஷ்மிக்காக ஒரு சின்ன சயன கிரகம் பாவனையாக இப்படி வேண்டாம் பண்ணலாம். ஒரு சின்ன தொட்டில் இருக்குதுன்னா அதில் வந்து புதுசான வஸ்திரங்களை வச்சு 4 புஷ்பங்கள் குமர புஷ்பங்களை வாங்கி வச்சு தாவரம் பண்ணிட்டாங்க. ஒரு பலகைகளை வைக்கலாம். எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறதுனால அவசியம் அந்த மகாலட்சுமி இங்கே வந்து தங்குறான் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஆத்திரியே. இது பண்ணலைன்னா மகாலட்சுமி ஒழுங்காக தூங்க வைக்காததுனால நம்ம தூக்கத்துக்கு எடுத்துடுவாங்கிற நித்தியமே நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் பைசா வைக்கிறதுன்னு கவலைப்பட்டு தூங்குவான். நகுர்வந்தி நராயுத்தம் லக்ஷ்மியாயே சுகசுக்திகாம், யார் வந்து அம்பாளுக்கு சௌக்கியமான படுக்கையை கொடுக்கவில்லையோ தனச்சிந்தா விஹீனாக தே கதம் ராத்திரோ ஸ்வபந்திஹி, எப்படி இந்த தனச்சிந்தை இல்லாமல் ராத்திரி தூங்குவார்கள் அப்படின்னு கேட்கிறார். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன லக்ஷ்மியும் சம்பூஜையேந்தரா, அதனால அவாவாளுக்கு முடிஞ்ச மாதிரி சர்வவிதமான பிரயத்னத்தோட, அதாவது சோம்பேறித்தனத்தினால இது இருக்கு இது போர்னு வச்சுக்காமல் நம்மளால முடிஞ்ச உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவசியம் பண்ண வேண்டும் மகாலட்சுமி பூஜை அன்று தினம் சாயங்காலம். சதுதாரித்ய நிர்முக்தா ஸ்வஜாதோ யா பிரதிஷ்டிதா, இது வந்து நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, விளக்க வந்து அவசியம்
நல்லா பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் இன்றைக்கும் பாம்பே மாதிரி இடங்கள்லாம் போனால் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். இந்த பக்கத்தில் வந்தால் இங்கேருந்து அங்கே போய் வாழ்கிறதுக்கு காரணம், அங்கே சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் மகாலட்சுமி வாசம் பண்ணுற ஸ்தலம். அங்கெல்லாம் தீபாவளி அழகாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம பக்கம் ஏன் விட்டு போச்சு அப்படிங்கிறது தெரியலை. அவசியம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் விசேஷமாக சேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் இந்த பூஜைகள்லாம் என்ன பண்ணுறா, அவள்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கா. நம்மளும் இந்த வருஷத்துலேருந்து பண்ணுவோம், சௌக்கியமாக இருக்கணும். அது தாரித்ய நிர்முக்தா சுஜாதோ சியாத் பிரதிஷ்டிதா. யார் பூஜை பண்ணினாலும் அவள் சர்வவிதமான தாரித்திரத்திலேருந்து ஜாதக ரீதியாக அவர்களுக்கு தரித்திரம் இருந்தாலும் எல்லாம் போய் சுஜாதோ சியாத் பிரதிஷ்டிதா. அவாவா ஜாதி விஷயங்கள்லையும் அவாவா குடும்பங்கள்லையும் நல்லா விராஜிப்பார், ராஜாவாக பிரகாசிப்பார்கள். பிரதிஷ்டிதா பிரதிஷ்டையை ஸ்திரத்தன்மையை அடைவார்கள். ஜாதிபத்திர லவங்கைலாத் பொற்கற்பூர சமன்விதம் பாசஜித்வா கவ்யதுக்தம் சிதாம் தத்வா யதோசிதம். ஜாதி பத்திரம் அப்படின்னா ஜாதி பத்திரி அப்படின்னு நமக்கு இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். அது ஜாதிக்காய். லவங்கம் அப்படின்னா கிராம்பு, ஏலக்காய். துவக்கு கற்பூர சமன்விதம் அப்படின்னு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து பொடிச்சு பாச்சித்வா கவ்யதுக்தம் பசுப்பால நன்னா சுண்ட காய்ச்சி அதில் இதெல்லாம் பொடிச்சு போட்டு யார் சிதாம் அந்த அம்பாளுக்கு அந்த ராத்திரியில் அந்த சுகசுத்திகையை ஏற்பாடு பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறாலோ அவசியம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லட்டுகாம் ஸ்பஸ்தி குருவீதா தாம்ஷ்டலக்ஷ்மி சமர்ப்பயத்து அந்யா சதுர்விதம் பக்ஷம் தத்யாச்சி பிரியதாம் இது. இப்போ தான் நமக்கு தீபாவளினா என்னதுன்னே விஷயத்துக்கு வருது. ஏன்னா ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த எங்கே கேட்டரிங்கில் ஆர்டர் கொடுக்கலாமோ அங்கே ஆர்டர் கொடுத்து மெனக்கட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி ஸ்வீட் கடைகள்லேருந்து வாங்கிட்டு காலங்காலத்தால் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் கொடுத்து எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு ஒரு தடவை, எண்ணெய் வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை அன்றைக்கி ஃபுல்லாக வெறும் ஸ்வீட் தான் சாப்பிட்டு இருக்கோம். இந்த ஸ்வீட்டெல்லாம் சாஸ்திரியமாக எப்போ பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி மகாலட்சுமி பூஜை பண்ணி சுகசுத்திகை அப்படின்னு அம்பாளுக்கு படுக்க ஏற்பாடு பண்ணி பாலை காய்ச்சி விசேஷமான பக்ஷணங்களை எல்லாம் அன்னைக்கு ஆத்திர பண்ணி அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதற்காகவே இந்த பக்ஷணங்கள்லாம் பண்ணப்படுறதே தவிர நம்ம முதல்ல சுவாமிக்கு கூட நைவேத்தியம் பண்ணாமல் இது நான் சின்ன வயசுலேருந்து நிறைய யோசிச்சுட்டு நம்மளுடைய சம்ஸ்காரங்களில் என்னைக்காந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு விதமான பூஜை உண்டு. நம்ம பக்கம் மாத்திரம் இது இல்லாமல் இருந்தது. அந்த தீபாவளி விஷயம் இல்லையா, நமக்கு இல்லாமல் இருந்ததுனால விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பூஜை, நீ இப்போ ஒரு தை பொங்கல்னு எடுத்துட்டா கூட சூரியநாராயணன் பூஜை, ஏதோ ஒரு பூஜையோடு சம்பந்தப்பட்டு இருக்கேன். தீபாவளி மட்டும் காலத்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, இப்படியே இருக்கே ஸ்வீட் சாப்பிட்றது என்ன விஷயம்னு பார்த்தா எல்லாத்தோட பெருசாக இருக்கு. இது 3 நாள் 4 நாள் மகோத்சவம், மகா பூஜைகள் இருக்கு. அதில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தீபங்கள் வைக்கிறதுங்கிறது கூட நிறைய இடத்துல மறைஞ்சு போயிடுது. பக்ஷணம் வைக்கிறோம், சுவாமி கூட வைக்கிறதுலே நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அவசியம் கடையிலேருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு இது எல்லாருக்கும் ஒரு வியாபார நேரம் அது ரெண்டுக்காக சொல்றதுலேயே அவசியம் வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் கேட்டரிங்கில் யாரெல்லாம் ஸ்வீட்ஸ் போடுறாலோ வாங்கிக்கோ. அதெல்லாம் நீங்கள் இப்போ சம்பிரதாயத்தை வச்சுருக்கிற மாதிரி எண்ணெய் தேர்ச்சி குடிச்சதுக்கப்புறம் அதை சாப்பிடுங்க. ஆனால் தீபாவளி இன்னைக்கு அவசியம் ஆத்திரி ஏதாவது இந்த மாதிரி 4 விதமான பக்ஷங்களை பண்ணி சாயந்தரம் மகாலட்சுமி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். அந்நிய சதுர்விதம் பக்ஷம் லட்டு காமிச்ச விசேஷமாக லட்டு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 4 விதமான பக்ஷங்கள் கூட அம்பாளுக்காக பண்ணி மகாலட்சுமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். பிரியதாம் இது மகாலட்சுமி பிரீதி அடையட்டும் அப்படின்னு அப்பிரபுத்தே ஹரபூர்வம் ஸ்ரீபிர் லக்ஷ்மீம் பிரபோதயேத் பிரபோதன சமயே லக்ஷ்மீம் போதயித்வா குணக்தியா அப்படின்னு இதெல்லாம் எடுத்து வச்சு அன்னைக்கு ராத்திரி அம்பாள் எப்படி இருப்பாள், அம்பாள் தனியாக இல்லையா, எப்படி மகாலட்சுமி தனியாக இருக்க மாட்டாங்களே, மகாவிஷ்ணுவும் சேர்ந்து விடுறாரு அன்னைக்கு. அதனால மகாவிஷ்ணு எத்தனை மணிக்கு ஏந்திருப்பாரோ அதுக்கு முன்னாடி ஆத்து ஸ்திரீக்கள்லாம் சேர்ந்துட்டு அன்னைக்கு மகாலட்சுமியை காத்தால பிரபோதனம் பண்ணி விடணும். பிரபோதனம் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சாமான எல்லாம் நைவேத்தியம் பண்ணணுமா. அப்படி எழுப்பி யார் இந்த பட்சத்தை எல்லாம் கொடுக்கிறாளோ அப்பிரபுத்தே ஹரோபூர்வம் ஹரியானவர் பிரபோதனத்துக்கு அப்பிரபுத்தே ஹரோ விழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி பூர்வம் ஸ்ரீபி லக்ஷ்மி பிரபோதயே ஆத்து சுமங்கலி பெண்கள்னால மகாலட்சுமியை எழுப்பி வைக்க வேண்டும். பிரபோத சமயே லக்ஷ்மியின்
வத்சரம் யாவது ஸ்திரீகள் தான் பண்ணணும்னு இல்லை, இது அதுவும் சொல்லிவிடுறோம். இது வந்து ஸ்திரீகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஏதோ ஒரு நேரம் நம்ம ஆத்துல இல்லையோ அல்ல வெளியே அம்மா தீபாவளியிலேயே அவள் அம்மாவாத்துக்கு அப்படிங்கிற பேர் தான் நம்மாத்துக்கு தீபாவளியிலேருந்து ஏற்பாடு சொல்லக்கூடாது. இவரும் வந்து இவரும் பண்ணலாம். யார் ஸ்திரீயோ புருஷரோ யார் பண்ணினாலோ வத்சரம் யாவல் லக்ஷ்மிஸ்தம் நைவம் முஞ்சதி புமான்வா வத்சரம் யாவது லக்ஷ்மிஸ்தம் நைவம் முஞ்சதி. அந்த வருஷம் முழுக்க அவசியம் மகாலட்சுமியானவள் அவளை விட்டு போறது இல்லையா, சர்வ ஐஸ்வர்யங்களும் அவளுக்கு வரும். அபயம் பிராப்ய விப்ரேபியோ விஷ்ணுபீதா சுரத்விஷா. அபயம் பிராப்ய விப்ரேபியா விஷ்ணுபீதா சுரத்விஷா க்ஷீராப்தம் துஷ்டுபுர்ஞாத்வா சுத்தாம் பத்மாஸ்ரிதாம் ஸ்ரீயம் त्वञ्ज्योति श्रीरवीन्द्वग्नि विद्युत् सौवर्णतारकाः सर्वेषां ज्योतिषां ज्योतिर्दीपज्योतिस्थिते नमः. या लक्ष्मीर्दिवसे पुण्ये दीपावल्यां च भूतले गवां गोष्ठे तु कार्तिक्यां सा लक्ष्मीर्वरदा मम. சுரத்விஷா அப்படின்னு க்ஷீராப்து துஷ்டுவர் ஞாத்வா சுத்தாம் பத்மாஸ்ரிதாம் ஸ்ரீயம். ஏதோ ஒரு நிமிஷம் இது பண்ணிக்கலாம். அபயம் பிராப்ய விப்ரேபியோ விஷ்ணுபீதா சுரத்விஷா க்ஷீராப்து துஷ்டுவர் ஞாத்வா சுத்தாம் பத்மாஸ்ரிதாம் ஸ்ரீயம் அப்படின்னு விஷ்ணுவினால பயப்படப்பட்ட அசுரர்கள் சுரத்விஷா. சுரர்கள்னா தேவர்கள், அசுரர்கள்னா அசுரர்கள். சுரத்விஷா தேவர்களுடைய எதிரிகள். அவள் வந்து விப்ரர்கள் இடத்துல அபயம் காமிக்கிறாளாம், அதாவது வேத வித்துக்கள் கிட்ட. ஏன் அப்படின்னா விஷ்ணுனால பயப்படப்பட்டு பலிராஜ்யம் எழுது இல்லையா, பலிராஜ்யமாக இருந்து அன்றைய தினம் நடந்த விஷயங்களை சொல்றார். பலி வந்து பூமிக்கு இதுக்கு போயிட்டார். இப்போ தேவர்கள் வந்து விடுபட்டு மகாலட்சுமியினுடைய க்ஷீரசாகரத்துக்கு போயிட்டா, பலியும் பாதாள லோகத்துக்கு போயிட்டார். அப்போ என்ன பண்ணாலாம், பாக்கி அசுரர்கள்லாம் என்ன கதி அப்படின்னு தெரியாமல் அங்கிருந்த பிராமணால சரணம் பிராபிச்சு அவள்கிட்ட போயிட்டாலாம். அதனால அன்னைக்கு விசேஷமாக பிராமண போஜனம் எல்லாம் பண்ணி வைக்கிறதுனாலையும் அசுரர்களும் திருப்தி அடைஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படின்னு அன்னைக்கு விசேஷம். தேவாசுரர்கள் 2 பேர். அசுரர்கள்லாம் நம்ம நினச்சிருக்கிற மாதிரி நமக்கு என்னமோ அது ஒரு நெகட்டிவ் ரோலாக மட்டுமே தெரியறது. ஸ்காந்தம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அசுரனுக்கும் அவ்வளவு பெரிய பெருமையை சொல்றா. இந்திரனுக்கு இல்லாத தபசு விருத்ராசுரன் அவ்வளோ பெரிய மகா தபஸ்வியா இருக்கான். மகாபலி அவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருக்கார். அதுவும் மகாபலியினுடைய கதையெல்லாம் அது பூர்வ விருத்தாந்தத்தோட சொல்றதுனால அவர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அன்று வெஞ்சோதி ஸ்ரீ ரவீन्द्वग्नि வித்யுத் சௌவர்ண தாரகாः. இந்த ஸ்லோகம் ஒரு சொல்றேன். त्वञ्ज्योतिः त्वञ्ज्योतिः श्रीरवि श्रीरवि इंदु इंदु अग्नि अग्नि विद्युत् विद्युत् सौवर्ण तारकाः सर्वेषां ज्योतिषां ज्योतिः दीपज्योतिः स्थिते नमः. இப்படி மந்திரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு எல்லா தீபத்தையும் ஏற்றணுமா. இப்படி யா லக்ஷ்மீர் திவசே புண்ணியே தீபாவல்யாம் ச பூதலே கவாம் கோஷ்டே கார்த்திக்யாம் சா லக்ஷ்மீர் வரதா மம. இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது. யா லக்ஷ்மீः दिवसे पुण्ये दीपावल्यां च भूतले गवां गोष्ठे तु कार्तिक्यां सा लक्ष्मीः वरदा मम. அதாவது இதனுடைய அர்த்தம் முதல் ஸ்லோகத்துக்கு துவஞ்சோதி, அதாவது அம்பாளுக்கு சொல்றா ரவி சூரியன், இந்து சந்திரன், அக்னி வித்யுத் அப்படின்னா மின்னல்,
சௌவர்ண தாரகா அப்படின்னு நட்சத்திரங்கள் இதிலெல்லாம் நமக்கு வந்து ஒரு பிரகாசம் தெரியுது இல்லையா, லைட்டு மாதிரி. இதிலெல்லாம் என்ன லைட்டு மாதிரி தெரியறதோ அதிலெல்லாம் பிரகாசமாக நீயே இருக்காள் ஸ்ரீ மகாலட்சுமியே. சர்வேஷாம் ஜோதிஷாம் ஜோதி, எல்லா ஜோதிக்கும் ஜோதியாக இருக்கக்கூடிய தீபஜோதி அந்த மகாலட்சுமி சுரூபிணியான மகாலட்சுமி இந்த தீபத்திலேயும் வந்து வாசம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை. இந்த தீபத்திலேயும் அந்த ரூபமாக இருக்கும் மகாலட்சுமிக்கு நமஸ்காரம். அதாவது சூரியன், அக்னி, சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ள பிரகாசமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி, அதே எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தான் இந்த தீபத்திலையும் இருக்க. தீபமும் ஜோதியாக தெரியறது, அந்த ஜோதி ரூபமாக இருக்கிற மகாலட்சுமிக்கு நமஸ்காரம். அதே மாதிரி மகாலட்சுமி தீபாவளி நாளில் இந்த பூலோகம் முழுக்கவும் கார்த்திகை மாதத்தில் உள்ள கவாம் கோஷ்டே கோஷாலைகளையும் கோக்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எந்த மகாலட்சுமி வசிக்கிறாளோ அந்த மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனா ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு தீபங்களை ஏற்ற வேண்டியது. தீபதானம் ததக் குறியாது பிரதோஷே ததோல்முகம் பிராமயே சிரசி சர்வாரிஷ்ட நிவாரணம் அப்படின்னு இந்த தீபாவளி இன்னைக்கு சாயந்தரம் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, பண்ணும்போதோ பண்ணுறதுக்கு அப்புறமா முன்னாடியோ அந்த பிரதோஷ சமயத்தில் தான் பூஜையும் அதுக்கு முன்னாடியோ கூட பண்ணலாம். இந்த அலங்காரம் பண்ணும்போதே அப்படின்னா என்ன கிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சாயந்தரம் 4 மணிக்கு சந்தியாவங்களை எல்லாம் பண்ணிவிட்டு பூஜைக்கெல்லாம் சுத்தமாக பண்ணி வச்சுட்டு யாத்தில் இருக்கிற அகல் விளக்குகள் இல்லைன்னா புதுசாக விளக்குகளை வாங்கி அழகாக இந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி விளக்குகள் வாங்க அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு இந்த உள்முகம் சொன்னேன் இல்லையா, அந்த மத்தாப்பு இல்லை கம்பித்திரி இதெல்லாம் வந்து எதிர்கலக்கு முதல்ல பொண்ணை எடுத்து வழி காமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்முகத்தை எடுத்து தன்னுடைய தலையை சுற்றி போடணும். ராமையே ஸ்வஸ்தி சிரசி சர்வாரிஷ்ட நிவாரணம். தீபதானத்தை பண்ணி விளக்கேற்றி வச்சு இந்த இதை வந்து தலையை சுற்றி போடுறதுனால சர்வவிதமான அரிஷ்டங்களும் நீங்க முன்னேற்றிருக்கு. நான் சொல்றபடி சொல்லி விடுறேன். இதை அழகாக எப்படி ஜாக்கிரதையாக பண்ணணுமோ அப்படி அவாவா அவசியம் பார்த்துட்டு அந்த காரியத்தை பண்ண வேண்டியது. தீபவிருக்ஷாஸ்திதா காரியா சக்தியா தேவகிரகாதிஷு. தீப விருட்சங்கள் அப்படின்னா மரங்கள்ல எல்லாம் அழகாக தீபத்தை ஏற்றி வச்சு இல்லை லைட்டுனால அலங்காரம் பண்ணி வைக்கணும். இந்த தேவகிரகத்தில் கோவில்கள் எல்லாம் அழகாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். அவாவா பண்றது சொல்லிட்டார். மேற்கொண்டு இதெல்லாம் ராஜாக்கள் அந்த வீடோ நகரமோ கிராமமோ அதை வந்து யார் நடத்துகிறாளோ அவங்களுக்கு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வந்து ராஜ்யம் சென்ட்ரல் என்ன இருக்குது, ஸ்டேட் அவாவா தலையெழுத்து மாதிரி இருக்கு. அவள் தான் ராஜாக்கள். அதுக்கு மேலே கீழே இருக்கிற ராஜாக்கள் இல்லை அந்த கிராமம்னா கிராமத்து அதிகாரிகள் அவள் பண்ண வேண்டிய விஷயங்கள். தீபவிருக்ஷா ஸ்திதா காரியா சக்தியா தேவகிரகாதிஷு சதுஷ்பதே ஸ்மசானேச்ச நதி பர்வத வேஷ்மசு அப்படின்னு இந்த ஊர் பூரா தீபத்தினால நரைச்சு வைக்கணும். எங்கெல்லாம் 4 கோண பாதையாக இருந்தாலும் சரி, ஸ்மசானமாக இருந்தாலும் சரி, பர்வதங்களாக இருந்தாலும் சரி அங்கேயும் சரி. விரக்ஷமூலங்கள் விரக்ஷமூலேஷு கோஷ்டேஷு சத்வரேஷு கிரகேஷு. இந்த மரங்கள் எங்கெல்லாம் மரங்கள் இருக்கோ மரத்தடிகளில் எங்கெல்லாம் கோஷாலைகள் இருக்கோ அங்கே சத்வரேஷு அப்படின்னு பெரிய பாதைகளில் வீடுகளில் எல்லா இடங்கள்லையும் தீபத்தினால் அலங்காரம் பண்ணி வச்சு வஸ்திரை புஷ்பை சோபிதவியா ராஜமார்கஸ்ய பூமயா அப்படின்னு நிறைய கலர் வஸ்திரங்கள்னாலையும் புஷ்பங்கள்னாலையும் ஊரையே சர்வதேசங்களையும் ராஜமார்க்கங்களை அப்படின்னு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வைக்க வேண்டும். சர்வம் புறம் அலங்கிருத்திய பிரதோஷே ததனந்தரம். எல்லாத்தையும் பிரதோஷ வேளையில் அன்னைக்கு சாயந்தரம் தீபாவளி இன்னைக்கு சாயந்தரம் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சு இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணி பிராமணான் போஜயித்வாதோ சம்போஜிச்ச விபுட்சிதான். அன்னைக்கு சாயங்காலம் பிராமணர்களுக்கும் அடுத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பூஜை பண்ணி இந்த பிராமணர்களுக்கு யாருக்கெல்லாம் பசியில் வராளோ அத்தனை பேருக்கும் போஜனத்தை பண்ணி வைக்க வேண்டும். அலங்கிருத்தேன பவக்தவியம் சாதாரணமாக இல்லையா, அலங்கிருத்தேன பவக்தவியம் நவவஸ்திரோபசோபினா அப்படின்னு எல்லாருக்கும் வஸ்திரங்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப அலங்காரம் பண்ணி அவளுக்கு ஆகாரம் பண்ணி வைக்க வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் இது வரைக்கும்
நாளுடைய தினத்து விசேஷங்கள், அடுத்த நாளோட விசேஷத்தை இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் சொல்கிறா, அதையும் சொல்லி இன்னைக்கு நிறுத்திக்கிறோம், பாக்கி நாளைக்கு சொல்லுவோம். ததோபராஹ்ன சமயே கோஷயேன் நகரம் நிருபः அத்ய ராஜ்யம் பலேர்லோகா யதேச்சம் கிரீட்யதாமிதி. அப்படின்னு சரியான வழிராஜ்யம் வந்து அடுத்த நாள் ஆரம்பமாக, அதாவது இன்னைக்கு இதுலேருந்து தீபாவளி உற்சவம் வந்து நரகதர்ஷிலேருந்து ஆரம்பம். சரியான வழிராஜ்யம் வந்து முக்கியமாக இந்த பிரதமை என்னைக்கும், இது இன்னைக்கு 3 நாளைக்கும் வழிராஜ்யமாக இருந்தாலும் நடுவு நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் வெளியே ராஜ்யத்துக்கு ஆர்வத்துக்காக வராது. முதல் நாளைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். முதல் நாள் அந்த பிரதமை என்னைக்கு காத்தால அத்தியராஜ்யம் பலேர்லோகாக யதேச்சம் கிரீட்யதாமிதி. அடுத்த நாளைக்கு காத்தால அந்த நாட்டு ராஜா யாரோ அவர் வந்து எல்லாருக்கும் தப்பாட்டம் படிச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து வெளிராஜ்யம் எல்லாரும் அவாவா இஷ்டத்துக்கு சௌக்கியமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லலாம். யதேச்சம் கிரீடதாம் பாலாக இத்தியாத்யாப்பிய நிருபேணத்து, எப்படி வேணாலும் சௌக்கியமாக விளையாடுங்க அப்படின்னு குழந்தைகளையும் சொல்லலாம். தேபியோ தத்யாத் கிரீடனகம் ததப்பஷ்டேத் சுபம் அப்படின்னு குழந்தைகளுக்கு எல்லாம் ராஜாவானவர் விளையாட்டு சாமான்களை எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். வெளிராஜ்யம் பிரகர்த்தவியம் எத்தியன் மனசி வர்த்தது அப்படின்னு இந்த வெளிராஜ்யத்தில் அந்த பிரதமை அன்னைக்கு எல்லாருக்கும் என்னென்ன தோன்றதோ எல்லாம் பண்ணணும், சௌக்கியமாக இஷ்டத்துக்கு சந்தோஷமாக அப்படின்னா பின்னாடி சொல்கிறார். சந்தோஷமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே சொல்கிறார், ஜீவஹிம்சா துராபானம் அகம்யாகமனம் ததா சௌரியம் விஸ்வாசகாதச்ச காதஞ்ச பஞ்சைதானி முனீஸ்வரா. இஷ்டத்துக்கு இருக்கோன்னா அவாவா சந்தோஷமாக இருக்கிறது அர்த்தம். சௌரியம் அதாவது திருட்டு, ஜீவஹிம்சா ஏதாவது ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணுறது. ஜீவஹிம்சானா பிராணியாக இருந்தாலும் சரி, இல்லை மனுஷர்களையாக இருந்தாலும் யாரையாவது ஹிம்சை பண்ணுறது. சுராபானம் கல் சுரையை குடிக்கிறது. அகம்யாகமனம் அதுக்குன்னு எங்கே வேணால் எப்படி வேணால் இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை, ஸ்திரீகளுக்கு தப்பாக நடந்துக்கிறது. சௌரியம் திருட்டு. விஸ்வாசகாதஞ்ச நம்பிக்கை, விஸ்வாச வஞ்சனை, இதெல்லாம் இந்த தவிர்த்து எதை வேணால் சந்தோஷமாக இருக்கும். இந்த 5 அவசியம் பண்ணக்கூடாது. வலிராஜ்யேது நரகத்வாரயுக்தானி சந்திஜே, இதெல்லாம் வந்து வலிராஜ்யத்திலேயுமே கூட நரகத்தை கொடுக்கக்கூடியதான பாவங்கள். அதனால் ஜீவஹிம்சா, சுராபானம், அகம்யாகமனம், சௌரியம், விஸ்வாசகாதம் இந்த 5 அவசியம் பண்ணக்கூடாது வலிராஜ்யமாக இருந்தாலும். அப்படின்னு தோர்தராத்திர சமயே ஸ்வயம் ராஜா விஜயத்புரம், அன்னைக்கு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே இந்த ராஜ்யத்துக்கு அவர் ராஜாவாக இருந்துட்டு அன்னைக்கு ராத்திரி அவர் திருப்பி போயிடுறாராம். அவலோகிக்கும் ரம்யம் தத்யாமேவ சனை சனை, எப்படி அன்னைக்கும் எல்லாரும் எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா ஊரை அப்படின்னு பார்த்துட்டு எல்லா அலங்காரங்களையும் பார்த்துட்டு மெதுவாக அவர் திருப்பி காத்தால் வந்து ராத்திரி அவருடைய யாத்திரைக்கே போயிடுவாராம். வலிராஜ்ய பிரமோதஞ்ச திருஷ்டுவா ஸ்வகிருகம் ஆகுறது, எல்லாரும் சந்தோஷமாகத்தான் இருக்காளா அப்படிங்கிறது பார்த்துட்டு அவர் மெதுவாக அவருடைய ஆத்துக்கு போகிறாராம். ஏவங்கதே நிஷீதேச்ச தனே நித்ரார்த்தலோச்சனே ஏவம் நகரநாரீபிஹி சூர்படிண்டிமவாதனை அப்படின்னு அப்படி நடுவு ராத்திரியில் அவர் போன உடனே, இப்போ நாளைக்கு இல்லை, நாளைய விஷயம் முடிஞ்சு போச்சு, மற்ற நாளைக்கு பிரதமை இன்னைக்கு காத்தாலேருந்து வெளிராஜ்யம் அந்த இது மாத்திரம் சொல்கிறா, பின்னாடி இருக்கிற பூஜைகளையும் சொல்கிறா. மற்ற நாளைக்கு ராத்திரி வலிராஜ்யம் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அன்றைக்கு எல்லாரும் சௌக்கியமாக இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியது. பின்னாடி சொன்ன அந்த 5 தப்பு காரியங்களை பண்ணாமல், அது மட்டும் இல்லாமல் பூஜைகளும் உண்டு, அது வந்து நாளைக்கு சொல்லப்படும். வலிராஜ்யத்தினுடைய விசேஷத்தை மாத்திரம் இங்கே சொல்கிறார். அப்படி வந்து நடுராத்திரி நாளன்னைக்கு மற்ற நாளைக்கு நடுராத்திரி அவருடைய கிரகத்துக்கு போகிற நேரத்தில் நடுராத்திரி போவார். நிஷீதேஜனே நித்ரார்த்த லோச்சனே அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா பாதி தூக்கம் வர காலமாக அப்போ போகிறான். ஆனால் அன்னைக்கு தூங்கக்கூடாது. ஏவம் நகரநாரீபிஹி சூர்ப டிண்டிமவாதனை, அந்த போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வரத்தையும் ஏதாவது மணி அந்த மாதிரி ஒரு சமயம் நம்ம பிரதம மந்திரி சொன்ன மாதிரி வாசலில் உட்காந்து மணி அடிக்கவோ இது பண்ணவோ சத்தம்
சப்தங்களை பண்ணணுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நம்ம அவசியம் வச்சுட்டு இருக்க வேண்டியது ஏதோ ஒரு பஜனையோ நாம சங்கீர்த்தனமோ வச்சுட்டு அப்போ ஒரு தட்டினோம்னா அப்படியே இருக்கும் இல்லையா, அதுதான் பண்ணிக்கிறது. ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறார். ஆதனை நிஷ்காஸ்திதே பிரதிஷ்டாபி அலக்ஷ்மி ஸ்வகிருஹாங்கணாத் அப்படின்னு அப்படி தட்டுறதுனால அசுரராஜ்யம் அப்படி தட்டுறதுனால இருக்கிற அலக்ஷ்மிகள்லாம் அதோட போயிடுறது தான். அலக்ஷ்மியை ஆற்று விட்டு விரட்டுறது தான். அலக்ஷ்மின்னா தரித்திரியம், லக்ஷ்மி இல்லாதது அலக்ஷ்மி. அதெல்லாம் அப்படி ராத்திரி தட்டுறதுனால அலக்ஷ்மிகள் போகிறது அப்படின்னு தண்டைக ரஜனீயோகே தர்ஷஸ்யாத்து பரேஹனி ததா விஹாரி பூர்வேஜோ பரேஹனி சுகராத்ரிகா அப்படின்னு என்னைக்கு இந்த இது பலிராஜ்யத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பற்றி கொடுக்குறான். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பஞ்சாங்கங்களில் இருக்காது. காரணம் இந்த தட்சிண தேசத்தில் ஜாஸ்தி அனுஷ்டானம் இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் அவசியம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம் இது. இந்த சொன்ன எல்லா விஷயமுமே சரி, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஏதோ பழக்கங்கள்னால போயிருக்கு. ஆனால் இதெல்லாம் அவசியம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான விஷயங்கள். தட்சிண தேசக்காரர்களுக்கு இல்லைன்னு எங்கேயும் சொல்லலை. அதனால இந்த பலிராஜ்யம் அப்படிங்கிற விஷயம் வந்து கோவர்தன பூஜைங்கிற மாதிரி போட்டிருப்போம். அது என்னைக்கு போட்டிருக்கோ அன்னைக்கு இது அனுஷ்டானம் பண்ணணும். அது பிரதம என்னைக்கு தான் அன்னைக்கு வந்து இது அனுஷ்டானம் அப்படின்னு. அது 15ஆம் தேதி இந்த அனுஷ்டானம். அதனுடைய விஷயத்தை அந்த எப்படி வந்தால் எப்படி அனுஷ்டானம் பண்ண அப்படின்னு போடுறார். அன்னைக்கு ராத்திரி ஏ வைஷ்ணவாஷ்ட பலிராஜ்யோத்சவந்தராக நகுர்வந்தி விருதா தேஷாம் தர்மாஸ்ய நாத்ரம்சயா. விஷ்ணு பக்தர்களாக இருந்தாலும் சரி, விஷ்ணு பக்தர்களாக இல்லாமல் இருந்தாலும் சரி, பலிராஜ்யோத்சவத்தை யார் செய்யவில்லையோ அவர்களுடைய தர்மங்களும் வியர்த்தமாக போயிடும். பண்ணின நல்ல காரியங்கள்லாம் வீணாக போயிடும். ராத்திரோ ஜாகரணம் புரியாது புராண பட்டனாதிபதி. அன்னைக்கு ராத்திரி விழிச்சுட்டு இருக்கணுமா, புராணங்களையோ எதையாவது வாசிச்சுட்டு. யூதேனவா ஹரேரக்கிறே கீதையாவா ததைவச்சா. இல்லை இன்னைக்கு சூது விளையாடலாம். அன்னைக்கு ராத்திரி வந்து முடிக்கிறதுக்காக இந்த பரமபத விளையாட்டு மாதிரி விளையாடிக்கிட்டு, இல்லை ஏதாவது கீதையோ கீதை நிறுத்த வாத்தியங்கள்னாலேயோ இல்லை கீதா பாராயணத்தினாலேயோ அன்று ராத்திரியை போக்க வேண்டும். இன்னைக்கு நாளை மற்ற நாளை ராத்திரி பிரதம இன்னைக்கு ராத்திரி அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் முடியாது. இதனுடைய தொடர்ச்சியை அவசியம் நாளைக்கும் பார்ப்போம். காரணம் அதில் கோவர்தன பூஜை யமகீதி விசேஷங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் பலியினுடைய பூஜையும் இருக்குது. பலி வராத விஷயத்தில் சொல்லிட்டார். பலிராஜாவுக்கு ஒரு பூஜை பண்ணணும். அது வந்து இன்னைக்கு 15ஆம் தேதி சாயந்தரம் பண்ண வேண்டிய விஷயம். அதுவும் வந்து அடுத்த கண்டத்தில் சொல்கிறார். அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஹர